So let's see Unit 11 Human Resource Management. Okay, Development of Human Resources. So இதில் important concepts மட்டும் நம்ம discuss பண்ணுவோம். Something called HRD goals. So இந்த டாப்பிக்கில் Development of Human Resources அப்படின்னா ஒரு ஹியூமன் ரிசோர்ஸஸ்க்கு என்னென்னலாம் தேவைப்படுது டு டெவலப் இட் செல்ஃப். லைக்வைஸ் ஒரு கம்பெனி நடத்துகிறோம், அந்த கம்பெனிக்கு இருக்கிற ஒரு ஹியூமன் ரிசோர்ஸஸ் இருக்காங்க, அவங்களுக்கான பர்சனாலிட்டி ட்ரைனிங்கோ இல்லை அந்த கம்பெனியில் அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுறோம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பார்க்குறது தான் ஹியூமன் ரிசோர்ஸஸ் டெவலப்மெண்ட்னு அர்த்தம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு டேக் கேர் ஆஃப் தி கேபிட்டல் ஆஃப் த கம்பெனி. ஸோ கேபிட்டல் அப்படின்னு வரும்போது வாட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃப்யூச்சரில் முன்னாடியெல்லாம் கன்சிடர் பண்ணாங்க அப்படின்னா மணி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இட் வாஸ் ஒரு பிஸ்னஸோட மெயின் மோட்டிவே வந்து முன்னாடி வந்து இட் இஸ் வாட் கேபிட்டல் இன் த சென்ஸ் இட் பிகம்ஸ் மணி. But in today's scenario, the major capital is, can you guess it? Yes, it is human capital. So human capital அப்படிங்கிறது ஒரு ஆர்கனைசேஷனில் it plays a very important role. So dealing with the human capital, it is not an easy thing. And humanக்கு வந்து they need skill and behavior in the workplace. So human behavior ஒரு ஒர்க் பிளேஸில் எப்படி இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து நிர்ணயம் பண்ணி அது மூலயமா வர லாஸ் அண்ட் கெயின்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம. ஸோ அதனால் ஹியூமன் கேபிட்டல் வந்து வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இதனால் நிறைய ஹெச்ஆர் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு ரோலை க்ரியேட் பண்ணுறாங்க, அப்புறம் இதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸை டெவலப் பண்ணுறாங்க, பாலிசிஸ் டிரைவ் பண்ணுறாங்க. ஸோ ஹெச்ஆர்டி அப்படிங்கிறது சில கோல்ஸையும் செட் பண்ணுறாங்க. ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டில் என்ன மாதிரியான கோல்ஸ்லாம் செட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கோல் வந்து லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட். செகண்ட் கோல் வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல், ஃபீட்பேக் அண்ட் கவுன்சிலிங். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பண்ண உடனே நம்ம அடுத்தது என்ன பண்ணுறோம், கவுன்சில் கொடுக்குறோம், ஃபீட்பேக் கொடுக்குறோம், பர்ஃபார்மன்ஸ் அப்ரைஸ்லாம் கொடுக்குறோம். அப்புறம் பொட்டென்ஷியல் அப்ரைசல், கெரியர் பிளானிங், தென் வாட் ஆல் ஆல் தேர் பிளானிங் அப்படின்னா ஆர்கனைசேஷனல் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் ஹியூமன் ரிசோர்ஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, தென் டேலண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் சக்சஷன் பிளானிங். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் வந்து they have started to frame the goals and they have set the goals. இந்த கோல்ஸ்லாம் மோஸ்ட்லி எதுக்காக அப்படின்னா டு டெவலப் கேப்பபிலிட்டிஸ் ஆஃப் ஈச் எம்ப்ளாயி ஆஸ் அன் இண்டிவிஜுவல். அதே மாதிரி எவ்ரி இண்டிவிஜுவல் வந்து தே ஷுட் ஹாவ் அ ப்ரெசன்ட் ரோல் இல்லையா, அந்த ரோலோட ரிலேஷன் லிங்க் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சில ட்ரைனிங்ஸ்லாம் தேவைப்படுது. லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட், பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல், இதெல்லாம். அதே மாதிரி எம்ப்ளாயி வந்து ஃப்யூச்சர் ரோல் என்னவாக இருக்கும் அந்த ரோலை நோக்கி அவங்கள பயணிக்க வைக்கிறது. ஸோ யூ ஷுட் டெவலப் அன் எம்ப்ளாயி டு ரீச் தட் பர்டிகுலர் ரோல். ஸோ ஓகே, தட் மீன்ஸ் லைக் லீடர்ஷிப்பை டெவலப் பண்ணுறது. அதேமாதிரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த சுப்பீரியர் அண்ட் த எம்ப்ளாயி, இதை வந்து டெவலப் பண்ணுறது. டீம் ஸ்பிரிட் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதை வந்து டெவலப் பண்ணணும். ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கிற வேரியஸ் யூனிட்ஸுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப். இப்போ வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது, ரா மெட்டீரியல் ப்ரொக்யூர் பண்ணுற இடத்துலையும், லேயரிங் ஒரு கட்டிங்ன்ற இடத்துலையும், ஒரு டிசைனர் ஒரு மேனுஃபேக்சரிங் ஆஃப் க்ளோத்ஸில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிளாத் மெட்டீரியல் ஹேண்டில் பண்ணுற இடத்துலையும், அது ஸ்டிச்சிங்கோ இல்லை கட்டிங் இடத்துலையும் வந்து ரிலேஷன்ஷிப் சரியாக இல்லை அப்படின்னா there will be a lot of conflicts இல்லையா. ஸோ அதனால் அந்த மாதிரி இடங்களில் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் there is another concept called job or role analysis. job or role analysis அப்படின்னு வரும்போது there are three parts in their job or role analysis. job analysis அப்படிங்கிறது it is nothing but a technique, okay, that facilitates the listing of what task has to be to require. இப்போது என்ன டாஸ்க்கு வேணும் அப்படின்னு நமக்கு முதல்ல தெரிஞ்சால் தான் அதுக்கேற்ற மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லையோ பர்சனை நம்ம உள்ளே எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி டேலண்டடான பர்சனை நீங்கள் ரெக்வயர் பண்ண முடியும் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக என்ன வந்து ஜாப் இல்லை டாஸ்க் என்னன்றது தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு we should know job description. we should do job description. job description அப்படின்னா comprehensive record of every component of the job. ஒரு ஜாப் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த காம்ப்ரிஹென்சிவாக அந்த ஜாபை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் கொஞ்சம் நாலேஜ் அபவுட் த ஜாப். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்ஆர் மேனேஜராக இருக்கீங்க அப்படின்னா அப்போ ஹெச்ஆர் ரிலேட்டடாக என்னென்னலாம் தெரியணும் அப்படிங்கிறத அந்த ஸ்பெசிஃபிக் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஜாப் ரிலேட்டடான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸை தான் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் இன் த சென்ஸ் ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ரெக்கார்ட் ஆஃப் த காம்பனன்ட் தான் கரெக்ட் வேர்டு. ஸோ அந்த ரெக்கார்டை வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன். நெக்ஸ்ட்டு ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னா இதில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா குவாலிஃபிகேஷன்,
இந்த ஜாபை செய்கிறதுக்கான அவங்களோட தகுதி, தட் இஸ் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ லைக் டிஸ்கிரிப்ஷனாகவும் இருக்கலாம். அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து குவாலிட்டிஸை பற்றியோ இல்லை குவாலிஃபிகேஷன்ஸ் பற்றியோ இருக்கலாம். பட் அதே மாதிரி ஜாப் ஸ்பெசிஃபிகேஷனில் அசஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ என்ன பேஸ் அசஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறதுக்காகவும் ஸ்பெசிஃபிகேஷன் சரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஜாப் எவாலுவேஷன். ஒரு ஜாப் எவாலுவேஷன் அப்படின்னு வரும்போது ஹெல்ப்ஸ் டு கிரியேட் த டெம்ப்ளேட் ஃபார் சிமிலர் ஜாப் வித்தின் த ஆர்கனைசேஷன். ஸோ ஒரே ஆர்கனைசேஷன் இருக்குது, அவங்களுக்கு 2 பேருக்கும் நடுவில் வந்து என்ன மாதிரியான ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற எவாலுவேஷன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அண்ட் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் சேலரி பேமெண்ட்லாம் கொடுக்க முடியும். ஸோ அதனால் காம்பன்சேஷன் பே பண்ணுறதுக்கோ இல்லை காம்பன்சேஷனுக்காக மெயினாக வந்து காம்பன்சேஷனுக்காக இதை வந்து நம்ம பண்ண வேண்டியிருக்கு, ஜாப் எவாலுவேஷன். ஸோ இங்கே ஜாப் அப்படின்னு வரும்போது we call it in a different names. ஒரு ஒர்க்கை வந்து ஒரு பர்சன் செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு சில நேம்ஸ் கொடுத்துருக்கோம். காமனான நோமென்க்ளேச்சர் நேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து டாஸ்க்கு. டாஸ்க்குன்றது எப்போ சொல்லுவாங்க அப்படின்னா இட் இஸ் அ பேசிக் எலிமெண்ட் ஆஃப் அ ஜாப் அண்ட் காம்பனண்ட் பர்ஃபார்மன்ஸ் ரிக்வயர்ஸ் தட் இண்டிவிஜுவல் பர்ஃபார்ம் தென் இண்டிபெண்ட்லி. ஒவ்வொருத்தர் தனித்தனியாக ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை வந்து ஒரு வேலையை எடுத்து செயல்படுத்துறது வந்து டாஸ்க் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ரொம்ப பேசிக் எலிமெண்ட் தான். ஜாப் அப்படின்ற வேர்டு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஜாபுங்கிறது ஓவரால் ஒரு ப்ராடக்ட், எல்லாரோட சேர்த்து ஒரு ஜாயிண்ட் எஃபர்ட் ஆஃப் த எம்ப்ளாயீஸ் பண்ணும்போது இட் இஸ் நோன் அஸ் ஜாப். பொசிஷன் அப்படின்னு வரும்போது ஹைரார்க்கியல் பிளேஸ்மெண்ட். திஸ் இஸ் கால்ட் ஹைரார்க்கியல் பிளேஸ்மெண்ட். ஓகே, அதுதான் பொசிஷன். என்ன பொசிஷனில் இருக்காங்க, வாட் பிளேஸ் தே ஹேவ் காட் இன் த ஜாப், அதுதான் வந்து பொசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். சுப்பீரியரா இல்லை சபார்டினேட்டா, ஸோ அந்த மாதிரி ஃபார்மேஷனை தான் வந்து இங்கே பொசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரோல் வந்து இட் எம்ஃபசைசஸ் ஆன் த பேட்டர்ன் ஆஃப் மியூச்சுவல் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ மியூச்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. வாட் இஸ் யுவர் ரோல் அப்படின்னா இப்போ இவங்களுக்கு இதெல்லாம் வந்து இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம்ல, தட் இஸ் கால்ட் ரோல். ஒர்க் அப்படின்னு வரும்போது இட் இன்வால்வ்ஸ் மோர் காம்ப்ளெக்ஸ் பேட்டர்ன் as it embraces psychophysiology relationship. So workனு வரும்போது it is basically considering with psychological relationship. Okay, socio-psychological relationship. So it is a complex pattern. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். It is a complex pattern. ஸோ இப்போ இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும்? இப்போ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு வரும்போது இந்தந்த வேலைகள் இந்த ஜாபில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன் இஸ் குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி. ஜாப் எவாலுவேஷன் இஸ் டாக்ஸ் அபவுட் காம்பன்சேஷன். அண்ட் வாட் இஸ் அ ஜாப் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து தேவை. எது கேட்டகரிஸ் ஆஃப் ஒர்க் அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் வாட் வி நீட் இஸ் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட். ஓகே, ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ ட்ரைனிங்னு வரும்போது இந்த வேர்டுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. தேர் ஆர் 3 டிஃப்ரெண்ட் திங்ஸ், பட் எல்லாமே கற்றுக்கிறது தான் இல்லையா? ட்ரைனிங், எஜுகேஷன் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ ட்ரைனிங்ன்ற வேர்டுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் மீனிங் கொடுக்குறாங்க. லேர்னிங் ரிலேட்டட் டு த ப்ரெசன்ட் ஜாப் ஃபார் இம்ப்ரூவ் பர்ஃபார்மன்ஸ். ஸோ பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபார் எக்ஸிஸ்டிங் ஜாப், தட் இஸ் கால்ட் ட்ரைனிங். ஓகே, ஸோ ஆல்ரெடி நான் ஜாபில் இருக்கேன், அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக என்னோடய பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஐம் கெட்டிங் த ட்ரைனிங். தட் இஸ் த வேர்ட் டிஃப்ரென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு எஜுகேஷன். எஜுகேஷன் இஸ் தட் ஒரு ஜாப் ரிலேட்டடாக இல்லாமல் ஒரு ப்ரிப்பேரிங் அன் இண்டிவிஜுவல் ஃபார் அ டிஃப்ரெண்ட் பட் ஐடென்டிஃபைடு ஜாப். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ மெடிசன் படிக்கிறாங்க. ஓகே, அப்போ இட் இஸ் அ ஜாப் ரிலேட்டட் ப்ரிப்பரேஷன். ஓகே, இது வந்து பேஸ், ஐ மீன் த பேப்பர் ஒர்க், தட் இஸ் கால்ட் எஜுகேஷன், ரைட்? அது ஃப்யூச்சர் கிட்ட போகிற ஒரு ஸ்டெப்புன்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட். இந்த டெவலப்மெண்ட் அப்படின்னு வரும்போது இது ரெண்டுக்குமே இல்லாத விஷயம் இதில் இருக்குது. டெவலப்மெண்ட் அப்படின்னு வரும்போது தன்னைத்தானே கூட ரெடி பண்ணிக்கிறதுக்கு டெவலப்மெண்ட் தேவைப்படும். ஸோ லேர்னிங் ஃபார் க்ரோத் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் நாட் ரிலேட்டட் ஸ்பெசிஃபிக் ப்ரெசன்ட் ஆர் ஃப்யூச்சர் ஜாப். ஸோ இந்த சம்மந்தமே இல்லை, இதுக்கு மேஜராக நம்ம இந்த ஜாபுக்கான சம்மந்தமே இல்லை. பட் ஸ்டில் நம்ம சில விஷயம் தெரிஞ்சுக்கணும், பண்ணணும், நம்மளே மோல்டு பண்ணிக்கணும், ஆஸ் அ பர்சனாக அப்படி மாறணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து டெவலப்மெண்ட்டு.
So one has to bear in mind that in organization setup training involves adult and not children. So அது ரொம்ப முக்கியம். ஓகே, எப்போவுமே டெவலப்மெண்ட் வந்து இட் பேஸ்ட் வித் ஒரு ஆர்கனைசேஷனில் கொடுக்க போகிறது ஒன்லி வித் அடல்ட்ஸ் அண்ட் நாட் வித் சில்ட்ரன். ஸோ அப்படி சில்ட்ரனை பேஸ் பண்ணி ஒரு டீச்சிங் மெத்தடாலஜி இருக்குது அப்படின்னா pedagogy. Okay, so this method is known as to teach children. To teach children, that is called pedagogy. And andragogy அப்படினு இருக்குது adults learning through up huge challenges due to predisposition of the learner. ஸோ இது வந்து அடல்ட்டுக்கு சொல்லி கொடுக்கறது மெத்தடாலஜி ஆஃப் லேர்னிங். ஓகே, லேர்னிங் த்ரூ அப்ஸ் யூஸ். அப்போ பர்சனலாகவே நம்ம சில விஷயம் கற்றுக்குறோம் அப்படின்னும் போது இந்த ஆண்ட்ரோகாகி அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ பெனிஃபிஷியல் பிஹேவியரல் ஃபீல்டு வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி இதில் வந்து ஒரு ஃபீல்டில் இருக்கிற பிஹேவியரல் பேஸ் பண்ணி தான் சர்டன் லேர்னிங் ஸ்ட்ரக்சர்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ ஹியர் பேஸ்ட் ஆன் பிஹேவியரல் ஃபீல்ட் லேர்னிங் இஸ் என்ஹான்ஸ் when the learner is motivated. ஸோ எப்போ வந்து லேர்னிங் என்ஹான்ஸ் ஆகுது, லேர்னர் வந்து மோட்டிவேட் ஆனால் தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம பாட்டுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறோன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு எதுவுமே தெரிய போகிறது கிடையாது. ஸோ லேர்னருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத பொழுது அந்த ட்ரைனிங்கே வந்து வேஸ்ட்டு தான். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா லேர்னிங் ரிக்வயர்ஸ் ஃபீட்பேக். ஸோ ஒருத்தங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா டெஃபினட்டாக அது புரியுதான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபீட்பேக் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இன்க்ரீசஸ் த லைக்லிஹுட் ஸோ தட் அ லேர்ன்டு பிஹேவியர் வில் பி ரிப்பீட்டட். தட் மீன்ஸ் ஒரு ஆல்ரெடி ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா சொல்லுவாங்க இல்லையா, இங்கே 45 டேஸில் ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா தட் வில் கம் த்ரூ அவுட் த லைஃப் லாங். ஸோ அந்த மாதிரி இட் வில் இன்க்ரீஸ் த லைஃப் லாங் வந்து சில பிஹேவியர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து கொண்டு வரதுக்கு இந்த ட்ரைனிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதேமாதிரி ப்ராக்டிஸ் இம்ப்ரூவ்ஸ் அ லேர்னர்ஸ் பர்ஃபார்மன்ஸ். டெஃபினெட்லி இது வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் லேர்னிங் மஸ்ட் பி ட்ரான்ஸ்ஃபரபிள் டு த ஜாப். ஸோ லேர்னிங் வந்து ஜாபில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்திங்கன்னா ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட்டில் ரோல் அண்ட் இம்பேக்ட் ஆஃப் ட்ரைனிங். ஒருத்தரோட லைஃப்பில் வந்து இந்த கரியரில் ரோல் அண்ட் இம்பேக்ட் என்னவாக இருக்கும் ட்ரைனிங் பற்றி அப்படின்னா, யூஸ்வலாக மேன் வந்து ஒரு இண்டிவிஜுவல் வந்து டைம் டு டைம் சேஞ்ச் ஆகிறதுங்கிறது ஒரு நார்மல் திங். ஸோ இப்போது அவங்க வளர வளர என்ன ஆகும்னா நியூ பொட்டென்ஷியல்ஸும் நியூ கேப்பபிலிட்டிஸும் அவங்களுக்குள்ளேயே அவங்க கண்டுபிடிச்சிப்பாங்க. ஸோ தே வில் நோ ஹவு டு இன்ட்ராக்ட் வித் ஈச் அதர் மோர் ப்ரொடக்டிவ்லி. ஸோ அதை வந்து அவங்க லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஆஸ் கிராஜுவலி இட் சேஞ்சஸ். இப்போது இதோட ரேஷ்னல் என்ன, ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட்டு கூட ரேஷ்னல் என்ன அப்படின்னா, இட் இஸ் வில் பி லெஸ் வே சிஸ்டமேட்டிக் அப்ரோச் டு ட்ரைனிங். யூஸ்வலாகவே நம்ம வளர வளர நம்மளுக்கே சில விஷயம் மாறும். ஓகேவா, நம்மளே சில விஷயம் கற்றுக்க ஆரம்பிக்கிறோம். பட் ஒரு ஆர்கனைசேஷனில் கொடுக்கக்கூடிய ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட்டோட ஒரு ரேஷ்னல் என்ன அப்படின்னா சிஸ்டமேட்டிக் அப்ரோச் டு த ட்ரைனிங். ஸோ என்ன ஒரு ஆர்கனைஸ்டாக சில விஷயங்களை கொண்டு வரணும் ஃபார் த ஆர்கனைசேஷனல் கான்டெக்ஸ்ட். ஸோ அப்போ என்னெல்லாம் வந்து ட்ரைனிங்கில் இன்வால்வ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரைனிங் நீட் அனாலிசிஸ். ஸோ எதுக்காக ட்ரெயின் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தட் இஸ் கால்ட் TNA, training need analysis. So need for identifying the training needs is very important. So first is approach for towards a training is this one. Second, preparation of training plan. Training plan ப்ரிப்பேர் பண்ணுறது. பிளான் பண்ணாமல் எதையும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இந்த ட்ரைனிங் பிளான் மூலயமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு பிளான்னு இல்லைன்னா அப்போ என்ன சொல்லிக் கொடுக்க போகிறோம், எதை ட்ரெயின் பண்ண போகிறோம், என்ன மாதிரி விஷயத்தை அவங்களுக்கு இன்ஃப்யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய போகிறதில்ல. தென் கண்டக்டிங் த ட்ரைனிங். ஸோ எப்போ கண்டக்ட் பண்ண போகிறோம், எந்த நேரத்தில் கண்டக்ட் பண்ண போகிறோம், யாரை வச்சு கண்டக்ட் பண்ண போகிறோம், என்ன மேட்டர்ஸ் வச்சு கண்டக்ட் பண்ண போகிறோம், இதெல்லாம் வந்து கண்டக்டிங் த ட்ரைனிங்கில் வரும். அண்ட் லாஸ்ட் வந்து எவாலுவேட்டிங். ஸோ நம்மளோட ஆர்கனைசேஷனில் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் அந்த ட்ரைனிங்கை எவாலுவேட் பண்ணுறது. ஒரு டெஸ்ட்டு வைப்பாங்க, படிச்சிட்டோமா தெரிஞ்சுக்கிட்டோமா, அந்த ட்ரைனிங்கில் என்ன வச்சுருக்கோம், லைக் ஃபீட்பேக். திஸ் வில் ஷோ லைக் அ ஃபீட்பேக். ஓகே. And last one is selection and development of trainers. இப்போது இவாலுவேட் பண்ணுறதோடு நிற்காமல் ஒரு ட்ரெயினரை பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணுறதும் இம்பார்ட்டண்ட் இல்லையா. ஒரு ட்ரைனிங்கோட அப்ரோச் பர்ஃபெக்ட் ட்ரெயினர்ஸை நம்ம செலக்ட் பண்ணணும். இது எல்லாமே வந்து சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சாக இருக்கும். ஓகே. இன்ஃபேக்ட் இன்னொன்று கூட நம்ம சேர்க்கலாம், ஃபீட்பேக் அப்படிங்கிறது கூட நம்ம கேட்டுக்கலாம். ஸோ ஃபீட்பேக்கும் எடுத்துக்கிட்டால் அடுத்து என்ன ட்ரைனிங்கில் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
இப்போது ட்ரைனிங் கொடுக்கறதுல சில பர்பஸஸ் இருக்குது. அதில் ஒரு 3 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து இம்ப்ரூவிங் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆன் ஹிஸ் ப்ரெசன்ட் ஜாப். ஸோ அது ஒரு டைப் ஆஃப் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட். அடுத்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபைடு ஜாப் பேஸ் பண்ணி நம்ம முன்னாடியே எடுத்துக்கிறது. திஸ் இஸ் நத்திங் பட் லைக் எஜுகேஷன். ஸோ இந்த ஜாபுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கான பேசிக் நாலேஜாக வளர்த்துக்கிறது வந்து ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் பிளானிங், ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட். அடுத்து பார்த்திங்கன்னா ஜெனரல் டெவலப்மெண்ட் நாட் ரிலேட்டட் டு த ஸ்பெசிஃபிக் ஜாப். தட் மீன்ஸ் இட் இஸ் த பர்சனல் டெவலப்மெண்ட்ஸ். ஸோ அது வந்து ஜாப் ரிலேட்டடாக இருக்காது, பட் பர்சனலாகவே நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் ஆகும். ஸோ தீஸ் ஆர் த ட்ரைனிங்ஸ் வாட் பர்பஸ் ஆஃப் ட்ரைனிங்ஸ் தட் இஸ் பீன் யூஸ்ட் இன் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட். இப்போது தேர் ஆர் சம் டைப்ஸ் ஆஃப் ட்ரைனிங். ஸோ ட்ரைனிங்கோட டைப்ஸு என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு எப்போவுமே ஒரு ஜாப்குள்ளே ஜாயின் பண்ணோம் அப்படின்னா என்ன கண்டக்ட் பண்ணுவாங்க, இண்டக்ஷன் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆர் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் ஆர் ட்ரைனிங்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஜாபில் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு ட்ரைனிங் பார்த்திங்கன்னா இட் இஸ் இண்டக்ஷன் ஆர் ஓரியன்டேஷன். அதுக்கப்புறம் ஜாப் ட்ரைனிங். ஜாப்க்கு அப்பாயிண்ட் பண்ணியாச்சு, அந்த ஜாபில் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய டியூட்டிஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது. அப்புறம் தேர்ட் வந்து சேஃப்டி ட்ரைனிங். ஸோ வாட் ஆர் த சேஃப்டி திங்ஸ் தட் வி ஹேவ் டு ஃபாலோ இன் யோர் ஜாப். அதுக்கப்புறம் 1 இயருக்கு அப்ரெண்டிஸ்ஷிப் இல்லையா, எந்த ஜாபாக இருந்தாலும் டைரெக்டாகவே கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. யூ வில் பி கிவன் த அப்ரெண்டிஸ்ஷிப். அதுக்கப்புறம் சம் பிளேசஸ் தே ஹேவ் திஸ் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங். அப்புறம் ரிஃப்ரெஷர் ட்ரைனிங் அப்படின்னா ஆல்ரெடி நான் ஜாபில் ஜாயின் பண்ணிட்டேன், பட் எனக்கு கொஞ்ச நாளாக ட்ரைனிங் தேவைப்படுது. ஸோ சர்டன் திங்ஸ் ஹவ் பீன் சேஞ்ச்ட் ரைட் நவ். அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து நான் ட்ரைனிங் எடுத்துக்கிறது. ஸோ லைக் நம்மளோட இப்போ சிபிஎஸ் சேஞ்ச் ஆகுது, இல்லை ப்ராடக்ட்ஸ் நாலேஜ் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்களா, தட் இஸ் ரிஃப்ரெஷர் ட்ரைனிங். அடுத்து 7th பார்த்திங்கன்னா ப்ரொமோஷனல் ட்ரைனிங். ஸோ ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு நம்ம அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஆர்கனைசேஷனில். அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து ரெமிடியல் ட்ரைனிங் அப்படின்னா சர்டன் திங்ஸ் தட் லைக் நம்ம டிஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறோம், நம்ம ஜாப் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக போயிட்டுருக்கு அப்படின்னா அப்போ அந்த இடத்துல ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க, இல்லை அது பேஸ் பண்ணினா ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இல்லை வென் வி ஃபீல் டிஃபிகல்ட் அபவுட் அவர் ஜாப் இன் சர்டன் ஏரியாஸ் அதுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் கோர்சஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது இட் இஸ் ரெமிடியல் ட்ரைனிங். இப்போ நம்ம இந்த சாட்டை பற்றி பார்த்தோம், சிஸ்டமேட்டிக் அப்ரோச் டுவர்ட்ஸ் த ட்ரைனிங். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம், TNA அப்படின்னு சொல்கிறோம், ட்ரைனிங் நீட் அனாலிசிஸ். இந்த ட்ரைனிங் நீட் அனாலிசிஸ் தட் இஸ் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ட்ரைனிங் நீட்ஸ். இது என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரைனிங் நீட்ஸ் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறோம், அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஓகே, அதுக்கப்புறம் இதில் ஏன்னு போட்டுக்கிறேன், நீட்ஸ் ஃபார் ட்ரைனிங். ஓகே, செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அப்கிரேடிங் த ஸ்கில்ஸ் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயிஸ். அதுவும் ரொம்ப முக்கியம், இந்த டிஎன்ஏல தான் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து நீட் கேன் பி ஐடென்டிஃபை ஃப்ரம் கேப் பிட்வீன் த லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் டிசைர்ட் எக்ஸ்பெக்டட். ஸோ இது இந்த டிஎன்ஏல வேறு என்னெல்லாம் அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னா எந்த லெவல் ஆஃப் ட்ரைனிங் இவங்களுக்கு தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனுக்கும் ஒரு நியூ ஜாயினருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஆஃப் ட்ரைனிங் இருக்கு இல்லையா, இவங்களுக்கு கொடுக்குற ட்ரைனிங்கே இவங்களுக்கும் கொடுத்தா போர் அடிச்சிடும், தே வில் நாட் பி இன்ட்ரெஸ்டட் இன் த ஃபார் த ட்ரைனிங். பட் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புளுக்கு கொடுக்க வேண்டிய ட்ரைனிங்கை நியூ ஜாயினிங்ஸ்க்கு கொடுத்தீங்க அப்படின்னா தே வில் நாட் ஈவன் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஆஃப் வாட் தட் ட்ரைனிங் இஸ் கோயிங் ஆன். ஸோ அப்போது என்ன மாதிரியான கேப் இருக்குது, வாட் இஸ் த கேப் தட் ட்ரைனிங் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் டு இம்ப்ரூவ் த லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ், அது ரொம்ப முக்கியம். And then you need to do skill analysis. This is also very important that we have to do in training analysis. Skill analysis அப்படினு பார்த்தீங்கன்னா performance appraisal, norms set by the organization, deficiency in level of performance, இந்த மாதிரி சில விஷயங்களுக்காக அசஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு டூலையும் யூஸ் பண்ணிக்கலாம். Like for example 360 degree. Have you heard about this word? 360 degree அப்படி ஒரு அசஸ்மெண்ட் இருக்குது, ஒரு திஸ் டைப் ஆஃப் அசஸ்மெண்ட். தட் மீன்ஸ் த அசஸ்மெண்ட் வில் பி டன் டு யோர் superior, ஓகே, டு யோர் பியர் பர்சன்ஸ், ஓகே, இன்னொன்று டு செல்ஃப், உங்கள் செல்ஃப் அசஸ்மெண்ட்டும் பண்ணுவாங்க. அண்ட் தென் லாஸ்ட்லி டு யோர் கஸ்டமர்ஸ். ஸோ எல்லா வழியிலையும் நமக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட்டை பண்ணுவாங்க.
So this is called 360. This is one of the tool that is being used for performance appraisal. ஸோ அதே மாதிரி ஸ்கில் அனாலிசிஸ்க்கும் ஒரு டூலை வந்து எடுக்கலாம். ஸோ இதுக்கான தேவை என்ன இருக்குதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அப்கிரேடேஷன்ஸ் பண்ணலாம். சரி, ஒரு எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறாங்க, அதுக்கான பிஸ்னஸ் டெக்னாலஜி ஏதாவது சேஞ்ச் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு திஸ் அசஸ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நான் இப்போ சொன்னேன் அதே பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் சிஸ்டம். இதுக்குமே வந்து நமக்கு வந்து சூப்பர்வைசரோட ஒப்பீனியன் பெர்ஃபார்மன்ஸ் லெவலில் எப்படி வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ட்ரைனிங் தேவைப்படுது. அதே மாதிரி டிஎன்ஏ வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி டு எம்ப்ளாயி இட் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எம்ப்ளாயி டு எம்ப்ளாயி. ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் அவங்கள ட்ரெயின் பண்ண வேண்டியிருக்கும். ஆர் செக்மெண்ட் வைஸ் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களுமே வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இந்த ட்ரைனிங் அண்ட் அனாலிசிஸ், நீட் அனாலிசிஸில். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சாட்டில் ப்ரிப்பரேஷன் ஃபார் ட்ரைனிங். ஸோ அதை டீட்டெயில்டாக தான் நம்ம பார்க்குறோம். ப்ரிப்பரேஷன் ஃபார் ட்ரைனிங். ஸோ இங்கே என்னெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குது. இன்டர்னலாக எக்ஸ்டர்னலாக அப்படின்றது இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கே வந்து இன்டர்னலாக ஒரு டெஸ்ட்டு இல்லை ஒரு ட்ரைனிங்கோ இல்லை அந்த மாதிரி கொடுக்குறாங்க. எக்ஸ்டர்னல் கோர்ஸஸ்க்குமே நம்மளை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. சர்டன் கேசஸ் லைக் கிரெடிட் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி ஏரியாங்கள்லாம் மூடிஸோட என்ன சொல்கிறது கோர்ஸஸ்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை படிக்க சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி லெவல் ஆர் கேட்டகரி ஆஃப் எம்ப்ளாயி பேஸ் பண்ணியும் நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே, அதே மாதிரி சப்ஜெக்ட் ப்ரிப்பரேஷனில் வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா சப்ஜெக்ட் என்ன, வாட் இஸ் அ சப்ஜெக்ட் தட் இஸ் கோயிங் டு பி கிவன் ஆஸ் அ ஏரியா டு கவர் ஃபார் ஃப்யூச்சரிஸ்டிக்காக என்ன இருக்குது, ப்ரெசண்ட்டுக்கு தேவையா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ப்ரிப்பரேஷனில் நம்ம கொண்டு வந்து தரோம். அடுத்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ் எங்கே வந்து அக்காமடேட். இப்போ ஒரு 10 பேருக்கு மேலே வராங்க, வேறு ஒரு இடத்துல வராங்க, அவங்களுக்கு அக்காமடேஷன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பிளான் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் அவங்களுக்கு ஃபுட் என்ன கொடுக்கறது. ஸோ அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஹேஸ் டு பி டேக்கன் கேர் இன் த ப்ரிப்பரேஷன் ஏரியா. அப்புறம் ஆர்கனைசேஷனல் பாலிசியும் யோசிக்கணும். இப்போ நீங்கள் ஒரு ட்ரைனிங் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ எதை மைண்டில் வச்சுக்கிட்டு கொடுக்கணும்னா ஆர்கனைசேஷன் பாலிசி அண்ட் ப்ரையாரிட்டி. ஸோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அப்போ முதல்ல ப்ரையாரிட்டிஸ் என்னென்னு தெரியணும், அப்புறம் பாலிசி என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரைனிங்கும் கொடுக்க வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட்டு டு டிசைட் வெதர் த ட்ரைனிங் ஷுட் பி ஆன் த ஜாப் மெத்தட் ஆர் கிளாஸ் ரூம் செட்டப். அதுவும் ரொம்ப முக்கியம். வேர் அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்குல்ல, ஜாப்லேயே உட்காந்து சொல்லிக் கொடுக்க போகிறீங்களா இல்லை கிளாஸ் ரூம் செட்டப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறீங்களா. அந்த ஜாபை விட்டு வெளியில் கொண்டு வந்து சொல்லிக் கொடுக்குற போது அந்த மூடே டிஃப்ரெண்ட் ஆகுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி கொண்டு வராங்களா அப்படிங்கிறதும் முக்கியமாக நம்ம டிசைட் பண்ண வேண்டியது இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரைனிங்கில். ஸோ அடுத்து சாட்டில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது கண்டக்டிங் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ். ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸில் 2 விஷயம் இருக்குது. இன்ஹவுஸ் ட்ரைனிங்கும் அப்புறம் ஏஜென்சி பேஸ் பண்ணின ட்ரைனிங்கு. இப்போ இன்ஹவுஸ் ட்ரைனிங் அப்படின்னா அதோட கண்டென்ட் ப்ரிப்பரேஷன் எல்லாமே இவங்க கையில் தான் இருக்குது. இட் இஸ் தேர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு கண்டக்ட். ஆர்கனைசேஷன் அதாவது கார்ப்பரேட் ஆஃபீஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ தே வில் பி ஹேவிங் அ ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட். ஸோ அவங்களோட வேலை இது. பட் இங்கே ஏஜென்சின்னு வரும்போது we need to emphasize ஒரு ஆர்கனைசேஷன் என்ன எம்ஃபசைஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் கண்டென்ட். வாட் வில் பி த கண்டென்ட் ஆஃப் த ட்ரைனிங்ன்றதை எம்ஃபசைஸ் பண்ணணும். அண்ட் எம்ஃபசிஸ் ஓகே என்னெல்லாம் வந்து இவங்க பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் மெத்தடாலஜி, ஹவு they are going to communicate the ideas. Profile of the participants influences the methodology. So அதனால் they need to communicate the ideas of how it is going to happen. Next, teaching methodology. So teaching methodology for experienced group of trainees அதே மாதிரி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் அதில் பார்ட்டிசிபேட்டிவ் ட்ரைனிங் இருக்குது, டிஸ்கஷன்ஸ் இருக்கலாம், கேஸ் ஸ்டடீஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வே ஆஃப் ட்ரைனிங் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ எனி வே லெக்சர்ஸ், ரோல் ப்ளே கூட இருக்கலாம். ரோல் ப்ளே மூலிமாவும் ஒருத்தவங்களுக்கு நீங்கள் டீச் யூஸ் பண்ணலாம். ஓகே, கேம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து பண்ணும்போது டீச்சிங் மெத்தடாலஜி மூலிமா நிறைய விஷயம் சொல்லிக் கொடுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அவுட்புட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் த ட்ரைனிங். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கார்ப்பரேட் ஆஃபீஸ் என்ன பண்ணணும், இந்த ட்ரைனிங் மூலயமா என்ன அவுட்புட் கிடச்சிருக்குன்றதையே நம்ம
சொல்லணும். அதே மாதிரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அப்ஜெக்டிவ். ஸோ ட்ரெயினர்ஸ் ஸ்கில் அண்ட் கெப்பபிலிட்டிஸ் ஆர் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஆர்கனைசேஷன் ஃபார் த ட்ரைனிங் இன்டர்னலி ஆர் எக்ஸ்டர்னலி. ஸோ ட்ரெயினர்ஸோட கெப்பாசிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் போத் த வே ஆஃப் ட்ரைனிங். இப்போது அடுத்து அந்த ட்ரைனிங்கோட இவாலுவேஷன் ஒன்று இருக்குது. ஓகே, அதை வந்து நம்ம 4 லெவல்ஸில் பண்ணிக்கலாம். வாட் ஆர் த 4 லெவல்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரியாக்ஷன் லெவல். ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரைனிங் எடுக்கும் போதே அந்த பார்ட்டிசிபெண்ட்ஸோட ஒப்பீனியன் அபவுட் த கண்டென்ட், அதில் மெத்தட், யூஸ்ஃபுல்னஸ், ட்ரெயினரை பற்றி, அப்புறம் எந்த அளவுக்கு அவங்க என்ஜாய் பண்ணாங்க அப்படிங்கிற இந்த ரியாக்ஷன்ஸை வச்சு இந்த ட்ரைனிங்ஸ் மூலமாக நம்மளுக்கு இந்த ரியாக்ஷன் லெவலில் கண்டுபிடிச்சிட முடியும், எவாலுவேட் பண்ண முடியும் இந்த ட்ரைனிங்கை பற்றி. செகண்ட் வந்து லேர்னிங் லெவல். என்ன கற்றுக்கிட்டாங்க, வாட் ஆக்சுவலி தே லேர்ன்ட் இஸ் அபவுட் த நாலேஜ், ஸ்கில், ஆட்டிடியூட், இதெல்லாம் வந்து லேர்னிங் லெவலில் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பிஹேவியரல் லெவல். இப்போ இதெல்லாம் கற்றுக்கிட்டாங்க, இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க த்ரூ தட் பிஹேவியர்ஸ். ஸோ ஆக்சுவல் ஒர்க் சுச்சுவேஷனில் அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையுமே நம்ம வந்து எவாலுவேட் பண்ண வாய்ப்பு இருக்குது இந்த ட்ரைனிங்கை. ஓகே, அண்ட் ஈவன் அந்த பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி அந்த ஆக்சுவலில் ரியல் லைஃப் சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணி அது அவங்க பர்ஃபார்மன்ஸை எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுதுங்கிறதையும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஓகே, அடுத்து ஃபோர்த் வந்து ஃபங்க்ஷனல் லெவல். ஸோ ஃபங்க்ஷனல் லெவலில் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, இந்த பிஹேவியரோட அவங்க ஜாப்லேயே வந்து பேசிக்காக இருந்த விஷயத்தை விட அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. இதனால் ஃபினான்ஷியல் கெயின்ஸை வந்து மெஷர் பண்ண முடியும். ஒரு ஆர்கனைசேஷன் பேஸ் பண்ணி எங்கெல்லாம் வந்து ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ணுறோம், இல்லை லாஸ் வந்திருக்கா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இந்த ஃபங்க்ஷன் லெவலில் வந்து நம்ம எவாலுவேட் பண்ண முடியும். அண்ட் இந்த ஃபிஃப்த் ஒன் வந்து செலெக்ஷன் ஆஃப் ட்ரைனர்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா. இந்த ட்ரைனர்ஸ் வந்து 2 வகைப்படும். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இன்ஹவுஸ் ட்ரைனர்ஸ்னு ஒன்று இருக்காங்க இல்லையா. இன்னும் சில பேர் வந்து ப்ரொஃபஷ்னல் ட்ரைனர்ஸ், லைக் ஏஜென்சி மூலயமா நம்மளுக்கு வந்து கிடைக்கிறவங்க ப்ரொஃபஷ்னல் ட்ரைனர்ஸ். இப்போ இன்ஹவுஸ் ட்ரைனர்ஸ் அப்படின்னு வந்தால் ப்ராக்டிக்கலாக நம்மளோட ஒர்க் பண்ணுற ஒரு மேனேஜர்ஸாக இருக்கலாம், இல்லை ஆப்ரேட்டிங் மேனேஜர் நம்மளோட சுப்பீரியராக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தே வில் பி ஆக்சுவலி என்ன கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்படின்னா, டைரக்ட் டு த ஒர்க். அவங்க பேசுகிறது லாங்குவேஜ் வந்து நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதே லாங்குவேஜில் தான் அவங்களும் பேசுவாங்க. தட் மீன்ஸ் த அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் வில் பி த சேம். ஸோ ஈஸியாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அவங்களோட அப்ரோச்சும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரோவாக இருக்கும். ஏன்னா இந்த ட்ரைனிங் வந்து கம்ப்ளீட்டாக ஒர்க் ரிலேட்டடாக தான் இருக்கும். அண்ட் நியூ ப்ரீட் ஐடியாஸை வந்து இங்கே எமர்ஜ் பண்ண முடியாது. நான் என்ன சொல்கிறேனோ அதை நீங்கள் அப்படியே கேட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வரும். இங்கே ப்ரொஃபஷ்னல் ட்ரைனர்ஸ்னு வரும்போது சாஃப்ட் ஸ்கில்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுறது, கம்யூனிகேஷன் ஸ்கில் எஃபெக்டிவாக எப்படி இருக்குன்றது, மாடர்ன் அப்ரோச்சஸ் கொடுக்கறது. பிகாஸ் தே வில் பி ட்ரெயின்ட் இன் சச் அ வே that new technologies and new ideas has been inculcated in the training programs. அதேமாதிரி ப்ரொஃபஷ்னலாக ஒரு நாலேஜ் இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆக்சுவல் ஒர்க் சுச்சுவேஷனை பற்றி அவங்களுக்கு தெரியாது, அது ஒரு நெகட்டிவ். பட் ஸ்டில் they will be able to give you certain ideas based on the தியரி பேஸ் பண்ணி உங்களுக்கு சில ஐடியாஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த யூனிட்டில் நம்ம அடுத்து பார்க்க வேண்டிய ஒரு ஐட்டம் என்ன அப்படின்னா ஆட்டிடியூட் டெவலப்மெண்ட். ஸோ வாட் இஸ் மென்ட் பை ஆட்டிடியூட் டெவலப்மெண்ட்? த டேர்ம் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லும் போதே இட் ஷோஸ் அபவுட் த பிஹேவியர். ஓகே, ஒருத்தவங்களோட பிஹேவியரை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது தான் வந்து ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அதோட இம்பேக்ட் ஆன் பிஹேவியரும் வந்து இதில் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஆட்டிடியூட் அப்படிங்கிறது ரொம்ப ப்ரிசைஸாக டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா பர்சிஸ்டன்ட் டெண்டன்சி டு ஃபீல் அண்ட் பிஹேவ் பர்டிகுலர் வே டுவர்ட்ஸ் சம் ஆப்ஜெக்ட் ஆர் சுச்சுவேஷன். ஸோ பர்டிகுலர் வே அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட் மேலேயோ இல்லை ஒரு சப்ஜெக்ட் மேலேயோ ஒரு சுச்சுவேஷன் மேலேயோ ஓகே ஒரு பர்டிகுலர் வே ஆஃப் ரியாக்டிங் திங்ஸ் ஆர் ஃபீலிங் சர்டன் திங்ஸ் ஆர் பிஹேவிங், தட் இஸ் கால்ட் ஆட்டிடியூட். ஓகே, ஸோ ரியாக்ஷன், ஃபீலு, பிஹேவிங் இந்த எல்லா வேர்ட்ஸுமே இட் இஸ் டாக்கிங் அபவுட் த ஆட்டிடியூட். ஓகே, இப்போ இந்த 3 ஆட்டிடியூட் அப்படிங்கிற விஷயத்தில் 3 பேசிக் காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஒரு ஆட்டிடியூடில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா இமோஷ்னல், இன்ஃபர்மேஷனல் அண்ட் பிஹேவியரல். ஸோ தேர் ஆர் 3 காம்பனன்ட்ஸ் ஆஃப் திஸ் ஆட்டிடியூட். ஸோ ஒரு ஆர்கனைசேஷனில் இமோஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே இன்ஃபர்மேஷன் காம்பனண்ட் பார்த்திங்கன்னா இட் இஸ் கன்சிஸ்டன்ஸ் ஆஃப் பிலீஃப் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் அபவுட் அ ஆப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிலீஃப் இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து வெள்ளிக்கிழமையில் இந்த வேலையை பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. லைக் கடன் கொடுக்கறது, அவங்க வந்து இப்போ பேங்க்கில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, அப்போ கையிலேருந்து காசு கொடுத்து தான் ஆகணும். அப்போ அந்த சுச்சுவேஷன் என்ன ஆகும்?
சர்டன் திங்ஸ் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து இம்பேக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு பிலீஃப் ஆர் இன்ஃபர்மேஷன், ஆல்ரெடி எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும், அது பேஸ் பண்ணி நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணேன். இப்போ இந்த கருப்பாக இருக்கவங்களாம் இப்படி தான் இருப்பாங்க, ஓகே, வெள்ளையாக இருக்கவங்களாம் போய் சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பேசிக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்பிட்டு உட்காந்துருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து சிம்பிள் லாஜிக்கலான ஒரு விஷயங்களை தான் நம்ம சொல்கிறது இன்ஃபர்மேஷனல் அப்படின்னு. அடுத்து பிஹேவியரல். மோஸ்ட்லி அவங்களுக்கே வந்து இப்படி தான் ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் திங்ஸ் இருக்கும். ஸோ ஒரு பர்சனோட பிஹேவியர் பேஸ் பண்ணின காம்பனண்ட்டை தான் வந்து பிஹேவியரல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போது இந்த மாதிரி விஷயத்தினால ஒரு ஒர்க் பிளேஸில் ஆட்டிடியூட் பேஸ் பண்ணின இம்பேக்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஆட்டிடியூட் அட் ஒர்க் பிளேஸ். ஸோ ஆட்டிடியூட் இம்பேக்ட்ஸ் ஆன் ஹியூமன் பிஹேவியர் அட் ஒர்க் பிளேஸ் அண்ட் இட் ஹெல்ப்ஸ் டு ப்ரெடிக்ட் ஒர்க் பிஹேவியர். ஸோ ஒருத்தவங்களோட ஆட்டிடியூட் பேஸ் பண்ணி தான் இங்கே சில விஷயங்களே நடக்குது. ஸோ பிஹேவியர் சரியாக இல்லைன்னா அப்புறம் ஒர்க் பண்ண முடியாது. சில பேர் ரிஜிடாக இருப்பாங்க, அவங்களோட ஆட்டிடியூட் இப்படி தான் இருக்குது அப்படின்ற ஒரு முடிவு இருக்கும். ஸோ அது பேஸ் பண்ணி நம்மளால் வந்து ஒர்க்கை வாங்க முடியாது, எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ ஆட்டிடியூட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ இப்போது ஆட்டிடியூடுங்க வரும்போது ஒரு ஆர்கனைசேஷனல் கண்டெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, தெர் ஆர் லைக் 4 ஃபங்க்ஷன்ஸ் இன் அன் ஆட்டிடியூட். ஒரு ஆர்கனைசேஷனில் எந்த மாதிரி ஆட்டிடியூட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா, when employees are treated properly by the superiors, employee develop a positive attitude towards the work situation and supervision and the organization. This helps the employees to adjust to the work environment irrespective of other factors. ஸோ நீங்கள் நடந்துக்கிற பொழுது, அதாவது சூப்பர்வைசர்ஸ் பேசிக்கலாக அந்த ஒர்க் ரிலேட்டடாக உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாரோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் அதை அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அட்ஜஸ்ட் ஆகுவீங்க அப்படிங்கிறத ஆட்டிடியூட்டில் வருது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஈகோ டிஃபென்சிவ் ஃபங்க்ஷன். இது எப்போ வரும் அப்படின்னா, பிசைட்ஸ் ஹெல்பிங் எம்ப்ளாயீஸ் டு அட்ஜஸ்ட், ஆட்டிடியூட் ஆல்சோ ஹெல்ப் தெம் டு டிஃபெண்ட் டு செல்ஃப் இமேஜ். ஸோ பேஸ் பண்ணி நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு சில இடத்துல தலையெட்டி பார்க்கும். இந்த பாம்பு எட்டி பார்க்குற இடத்து மாதிரி. இப்போது ஒரு எம்ப்ளாயி இருக்கீங்க, ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறீங்க, மேனேஜர் வந்து ஒரு QC பார்த்துட்டு அதில் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாருன்னா, அதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா, ஓகே ஏதோ தப்பு இருக்கும் போலன்னு நம்ம செக் பண்ணுவோம். பட் இங்கே ஈகோ டிஃபென்சிவாக வந்துட்டு அப்படின்னா, அது எப்படி என் வேலையில் தப்பு கண்டுபிடிப்பார் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு வரும். ஸோ அதை வந்து இங்கே ஈகோ டிஃபென்சிவில் சொல்கிறாங்க. அடுத்து வேல்யூ எக்ஸ்ப்ரெஷன் ஃபங்க்ஷன். வேல்யூ எக்ஸ்ப்ரெஷன் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா, சில பேருக்கு சில வேல்யூஸ் இருக்கும், எத்திக்ஸ் இருக்கும், அதை பேஸ் பண்ணினா இது ஆட்டிடியூட் வந்து இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட சூப்பீரியர்ஸோ இல்லை சபார்டினேட்ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. தே வில் இன்ஃப்ளூயன்ஸ். ஓகே, அப்போது இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் போதோ இல்லை எத்திக்ஸ் பேஸ் பண்ணி ட்ரெடிஷ்னலாக இருக்கும் போதோ வந்து அது அடுத்தவங்கள பாதிக்கும். நான் பண்ண மாட்டேன்ப்பா, நீ பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று கொளுத்தி போடுறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது தட் வில் ஆல்சோ டேக் இன் டு கன்சிடரேஷன் ஃபார் ஆட்டிடியூட்ஸ் ஃபங்க்ஷன். அடுத்து நாலேஜ் ஃபங்க்ஷன். நாலேஜ் ஃபங்க்ஷன் அப்படின்னு வரும்போது தான் இதுதான் மேஜராக இருக்கும். எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு சொல்லாதீங்க, இல்லை நான் வந்து எல்லாமே தெரிஞ்சு வச்சுருப்பேன். லைக் சம்டைம்ஸ் ஒரு சில யூனியன் ஆஃபீஸ் பேரர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க வந்து நெகட்டிவ் ஒப்பீனியன் ஆன் த மேனேஜ்மெண்ட் ஆன் சர்டன் இஷ்யூஸ். ஸோ எல்லா டைமுமே மேனேஜ்மெண்ட் வந்து தப்பு பண்ணியிருக்காரு, பட் மேனேஜ்மெண்ட்னாலே தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுறதுமே அது தப்பு அப்படிங்கிறாங்க. ஸோ இது ஒரு சாம்பிளுக்கு தான். பட் சம்டைம்ஸ் வந்து தே ஆர் ஆக்சுவலி கைடிங் அஸ் இன் த ரைட் பாத் இல்லையா? அப்போ அதையும் வந்து கேட்குறாங்க. பட் எல்லா டைமுமே வந்து மேனேஜ்மெண்ட் சொல்கிறது எல்லாமே தப்பு. இப்போ பிஸ்னஸ் பண்ணாமல் எப்படி நம்ம சம்பளம் வரும்? நம்ம எதிர்த்து போராடுறோம், ஓகே ஃபைன், எல்லாமே ரைட்டு. பட் பிஸ்னஸ் பண்ணுறதே தப்பு அப்படின்னு சொல்லி கைட் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ தே ஆர் டூயிங் சம்திங் ராங். ஸோ அதுதான் வந்து நாலேஜ் ஃபங்க்ஷன் அப்படின்னு அதை வந்து ஆட்டிடியூட்டில் கொண்டு வராங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சில ஆட்டிடியூட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இதை எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் அன் ஆட்டிடியூட் இஸ் அ வெரி டிஃபிகல்ட் ப்ராசஸ் அண்ட் இட் ஹேஸ் லாட் ஆஃப் பேரியர்ஸ் இன் இண்டிவிஜுவல்ஸ் மைண்ட். ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமே அது மைண்ட் செட்டில் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அவங்கள மாற்றுறதுங்கிறது. ஸோ அப்போ இதை எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, அந்த பேரியர்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்காக சில விஷயங்களை கொண்டு வராங்க, சில வழிகளை கொண்டு வராங்க. ஸோ மேஜர் பேரியர் பார்த்திங்கன்னா கமிட்மெண்ட் இல்லை லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம். ஏற்கனவே கமிட் பண்ணியிருப்போம், அதனால் அதுக்கு நான் வந்து ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணியிருப்பேன், நான் வந்து இந்த SBI லைஃப் அந்த மாதிரி இன்சூரன்ஸஸ்லாம் பண்ண மாட்டேன்னு யாருக்கோ கமிட் பண்ணியிருப்பேன். நீ பண்ணுவியா? நான் பண்ண மாட்டேன், அதனால் அதிலே ஸ்டிக் பண்ணிக்கிறது. ஸோ பேசிக்காக இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டை நான் விற்கவே மாட்டேன், இதெல்லாம் போய் நீ விற்றுட்ருக்கேன்னு யாருக்கிட்டே நம்ம தெரியாமல் சொல்லிவிட்டு அந்த சேஞ்ச் பண்ணிக்க கூடாதுன்றதுக்காகவே அதை பண்ணாமலே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பேரியர்ஸ் தான். ஓகே, அப்புறம் லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன். எனக்கு தெரியாது, அதனால் நான் விற்க முடியாது. இஃப் யூ ஆஸ்க் somebody to sell demat account,
கண்டிப்பாக நம்மளுக்கு அது ஃபுல் டீட்டெயில்டாக என்ன இருக்குன்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் we will not be able to sell it. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். அப்புறம் ஓவர் கம்மிங் பேரியர்ஸ். இந்த பேரியர்ஸை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா, அந்த பர்சனுக்குள்ள மைண்டுக்குள்ளே ஒரு நியூ இன்ஃபர்மேஷன்ஸை புகுத்தலாம். ஸோ அவரோட மைண்டுக்குள்ளே, இந்த பர்சனோட மைண்டுக்குள்ளே நியூ இன்ஃபர்மேஷன்ஸை புகுத்தினா அவரோட ஆட்டிடியூடை கொஞ்சம் மாற்ற முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கோ, லைக் லைஃப் இன்சூரன்ஸ்னாலே ஏமாத்துறது அப்படின்ற மைண்ட் செட் இல்லாமல் லைஃப் இன்சூரன்ஸ்லேயும் சேவிங்ஸ் பண்ணலாம். லைஃப் இன்சூரன்ஸில் வந்து மந்த்லி ஒரு பணம் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபார் அ சர்டன் பீரியட் அதுக்கு மேலே. ஸோ அந்த மாதிரி சில நியூ இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கும் போது தேர் ஆட்டிடியூட் மைட் சேஞ்ச். ஏன்னா அவங்க ஒரு ஐடியாலஜியில் இருப்பாங்க, அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் யூஸ் ஆஃப் ஃபியர் அப்படின்னா வேலை போயிடும், இல்லை வார்ன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் போது கண்டிப்பாக ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகும். அடுத்து சால்விங் த டிஸ்கிரிப்பன்சிஸ். இது எப்படி வரும் அப்படின்னா, ஆட்டிடியூடுக்கும் பிஹேவியருக்கும் உள்ள டிஸ்கிரிப்பன்சிஸை சால்வ் பண்ணுறது. ஓகே, என்னோட பிஹேவியரே இதுதான் அப்படின்றத விட இது இல்லை ஆட்டிடியூடுப்பா, அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம், உன் பிஹேவியர் கிடையாதுன்னு சொல்லி அதை புரிய வச்சு அவங்கள சேஞ்ச் பண்ண வைக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸு, பியர்ஸு, இவங்க லீடர்ஸ் எல்லாம் அவங்க மூலயமா நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஏயோ நீ இந்த மாதிரி வேலை பாடுறா, ஏன்டா அப்படி பண்ணலை, நீ இந்த மாதிரி பாருமா, வாமா, இப்படி பண்ணுமா, அப்படி பண்ணுமோன்னு சொல்லி கொடுத்து சில பேரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். அடுத்து வந்து ஒரு விஷயத்தில் ஆல்ரெடி ஏமாந்துருப்பாங்க, இல்லை டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிருப்பாங்க, அதனால் அவங்க அந்த ஆட்டிடியூட்டில் இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி பீப்புளை வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல்லையோ இல்லை அதை புரிய வச்சு அந்த சுச்சுவேஷன்லேருந்து அவங்கள வெளியில் கொண்டு வந்தால் இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலுக்கு மாற்றினா இந்த பேரியரை ஓவர் கம் பண்ண முடியும். இப்போ இந்த ஹெச்ஆர்டி டெவலப்மெண்ட்டில் அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா கெரியர் பாத் பிளானிங். ஸோ கெரியர் பாத் அப்படின்னும் போது வி டாக் அபவுட் பேசிக்லி கெரியர். இது என்னென்னா ஒரு சீக்வன்ஸ் ஆர் a variety of work that an individual undertake to make sense of how their work roles relate to their wider life roles. அதாவது ஒரு பர்சன் வந்து இது வந்து டெஃபினேஷனாக கொடுத்துருக்காங்க, பட் இது ஒரு சீக்வன்ஸாக நான் லைஃப் ஸ்டைலில் என்னென்னலாம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் கெரியர். வாட் ஐ கோ த்ரூ, நான் ஒரு ஃப்யூச்சரிஸ்டிக் கோலோட மேலே நோக்கி போகணும். கெரியர் அப்படின்னாலே அது சீக்வன்ஸ் எல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணக்கூடிய ரோல்ஸை தான் நம்ம வந்து கெரியர்னு சொல்லுவோம். ஸோ இதில் கெரியர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இது வந்து ஒரு ரொம்ப யூனிக்காகவும் லைஃப் லாங் ப்ராசஸாகவும் இருக்கும். ஒவ்வொருத்தருமே வந்து இந்த ஒர்க் ரிலேட்டடாக சில விஷயங்களை கற்றுக்கிறதோ இல்லை லேர்ன் பண்ணுறதோ இல்லை ட்ரான்சிஷன் ஆகிறதோ டு மூவ் ஃபார்வர்ட். எப்போவுமே இது வந்து ஆல்வேஸ் டாக்ஸ் அபவுட் மூவிங் ஃபார்வர்ட் டு பார்ட்டிசிபேட் எஃபெக்டிவ்லி இன் த ஒர்க் அண்ட் சொசைட்டி. ஸோ சக்ஸஸ்ஃபுல் கெரியர் டெவலப்மெண்ட் அப்படின்னும் போது ஒரு இண்டிவிஜுவலோட எக்கனாமிக் வெல்பீயிங்க்கும் சோஷியல் மொபிலிட்டிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற டெர்மினாலஜி கெரியர் பாத் அப்படின்னு வரும்போது இதில் 2 வகை இருக்குது. ஒன்று வந்து ஷார்ட் டேர்ம் கெரியர் பாத் ஆர் லாங் டேர்ம் கெரியர் பாத். ஓகே, ஸோ கெரியர் கோல்ஸ் அப்படின்னு வரும்போது ஷார்ட் டேர்மாகவும் இருக்கலாம், இல்லை லாங் டேர்மாக இருக்கலாம். நான் ஸ்கேல் 1லேருந்து 2 போகிறேன், இல்லை வந்து நான் இந்த பொசிஷன்லேருந்து அடுத்த பொசிஷனுக்கு போகிறேன் அப்படிங்கும் போது இட் டேக்ஸ் பாத். ஓகே, ஷார்ட் டேர்ம் அப்படின்னும் போது நான் அதிலே ஸ்டே பண்ண போகிறதில்ல, அது அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் ஐ வில் ஷிஃப்ட் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். லாங் டேர்ம் அப்படின்றது அதை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் ஐ வில் பி ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் இட். ஓகே, ஸோ அது வந்து லீனியராக சில பேர் சூஸ் பண்ணுவாங்க ஒரு ஃபீல்டில், இல்லைனா சில பேருக்கு வந்து பீரியாடிக்கல் ஒரு சேஞ்ச் ஒரு ஃபீல்டுலேருந்து இன்னொரு ஃபீல்டுக்கு ஷிஃப்ட் ஆகியும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் வந்து நம்ம லைஃப்பில் வந்து இந்த கெரியர் பேஸ் பண்ணி க்ராஸ் பண்ணி வரும். இதை நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்போ லைஃப் ஸ்டேஜஸ் அப்படிங்கிற கான்செப்டை இந்த கெரியர் பிளானிங்கில் எரிக்சன் அப்படிங்கிறவர் அதையும் அதே மாதிரி கெரியர் டிரான்சிஷனுங்கிறத பற்றி லெவின்சனும் கெரியர் ரோலை பற்றி டால்டன், தாம்சன் அண்ட் ப்ரைஸ் 1977 அவங்களும் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருமே இந்த 3 கான்செப்டில் சொல்ல விரும்புகிறது என்னென்னா தேர் ஆர் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் கெரியர் ரூல்ஸ். இதில் எல்லாமே வந்து இதை பற்றி மட்டும்தான் சொல்லுது, இந்த 4 பற்றி மட்டும்தான் சொல்லுது. ஃபஸ்ட்டு கெரியர் பார்த்து என்ன அப்படின்னா ரோல் என்னென்னா அப்ரெண்டிஸ் அப்படின்னா திஸ் இஸ் த பிகினிங் ஆஃப் த கெரியர். ஸோ எப்போவுமே இட் ஸ்டார்ட்ஸ் த பிகினிங் ஆஃப் த கெரியர். ஒரு எம்ப்ளாயோட ரொட்டீன் என்ன இருக்கும் அப்படின்னா தே வில் பி அண்டர் த சூப்பர்விஷன் ஆஃப் த மென்டார். ஸோ மென்டாரோட சூப்பர்விஷனில் தான் அப்ரெண்டிஸ் இருப்பாங்க. அடுத்த பொசிஷன் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா கலீக் அப்படின்னா ஓரளவுக்கு எல்லாமே தெரியும், ஒரு சபார்டினேட் ரோலில் இருப்பாங்க அண்ட் லெஸ் டிபெண்ட்டாக இருப்பாங்க சூப்பர்வைசரோட அட்வைஸ்லேயும் டைரெக்ஷன்லேயும். இந்த அளவுக்கு இதில் கண்காணிப்பு இருக்காது. அடுத்து பார்த்திங்கன்னா மென்டார், இவங்க ஆல்ரெடி டெவலப்பாக இருப்பாங்க, அவங்களோட ஐடியாஸு
இல்லை அடுத்தவங்கள மேனேஜ் பண்ணக்கூடிய விஷயங்கள், அதாவது இவங்க இன்னொரு 2 பேரை வந்து மேனேஜ் பண்ணிகிட்ருப்பாங்க, அவங்கள டெவலப் பண்ணுவாங்க. ஸோ அவங்க தான் மென்டார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ சபார்டினேட் ஒர்க்கு கீழே என்னென்னலாம் சொல்லி தரணும், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்க. அடுத்து ஸ்பான்சர்ஸ் அப்படின்னு வரும்போது திஸ் கோஸ் டு மேனேஜ்மெண்ட். தட் மீன்ஸ் தே வில் பி இன் அ பொசிஷன் டு bring out people அந்த லாங் டேர்ம் கோலுக்கு யாரெல்லாம் எங்கெல்லாம் ப்ளேஸ் பண்ணலாம், எந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவான பர்சன்ஸை வந்து எந்த கெப்பாசிட்டி உள்ளவங்க, எந்த மாதிரி கேப்பபிலிட்டியில் இருக்கிறவங்களெல்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கிறது வந்து மேனேஜ்மெண்ட்டோட ஸ்பான்சர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு கான்செப்ட் பார்த்திங்கன்னா கெரியர் பேட்டர்ன்ஸ். இதை வந்து கெரியர் கான்செப்ட் அப்படிங்கிற ஒரு கான்டெக்ஸ்டில் டிரைவர் அப்படிங்கிறவர் 1985 he has derived this கெரியர் பேட்டர்ன்ஸ். ஸோ என்ன மாதிரியான கெரியர் பேட்டர்ன்ஸ் இருக்குது அப்படின்னா 5 இருக்குது. அதில் ஒன்று வந்து லீனியர் கெரியர் கான்செப்ட். தட் மீன்ஸ் அப்வர்ட் மூமெண்ட்டில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரே டைரக்ஷனில் தான் போகும். ஓகே, ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேல் 1 வரீங்க, அப்புறம் ஸ்கேல் 2 வரீங்க, 3 வரீங்க, அப்படியே ப்ரொமோஷனில் போயிட்டே இருக்கும். அது ஒரே ஃபோக்கஸ்டாக தான் இருக்கும். ஸோ தட் இஸ் லீனியர் கெரியர் கான்செப்ட். இந்த ப்ரொஃபஷனோ இல்லை ஆர்கனைசேஷனோ வேறு எதுவுமே நம்ம மாற்றிருக்க மாட்டோம், ஒரே இதில் தான் போகும். அடுத்து ஸ்டெடி ஸ்டேட் கெரியர். இது என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ரோலுக்கு மேலே இதுக்கு மேலே நான் போகக்கூடாதுன்னு நினச்சிடுறது. நான் அதுக்கான ட்ரைனிங் எடுத்துக்கிறேன், அதுக்கான ஜாபுக்கான நாலேஜை எடுத்துப்பேன், பட் நான் அதுக்கு மேலே போக மாட்டேன். ஓகே, அந்த இடத்துலையே நான் நிற்கணும்னு நினைக்கிறேன். அது வந்து ஸ்டெடி ஸ்டேட் கெரியர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரான்சிட்டரி போஸ்ட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜாபுக்கு வருவேன், நான் கற்றுப்பேன், நான் வந்து ஜாபை நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருப்பேன், பட் திடீர்னு நான் வேறு ஒரு ஜாப்புக்கும் ஷிஃப்ட் ஆகிடுவேன். பிகாஸ் நான் இது மட்டுமே நான் மைண்டில் வச்சுருக்க மாட்டேன். ஸோ தட் இஸ் பேட்டர்ன் இஸ் நோன் அஸ் ட்ரான்சிட்டரி பேட்டர்ன். இது சப்போஸ் இவங்க இந்த ஒரு ஃபீல்டுலேயே வந்து எக்ஸலன்ஸ் வாங்கணுன்ற அவசியம் இருக்காது, அவங்களுக்கு போர் அடிச்சிருக்கலாம், இல்லை இதில் வந்து அவர் வேறு ஏதோ ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கிறதுனால he is planning to move out. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் கெரியர். இந்த ட்ரான்சிஷன் பேட்டர்ன் வந்து ஒரு வாட்டி தான் பண்ணுவாங்க. ஓகே, எனக்கு இது பண்ணிகிட்டே இருக்கேன், நான் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை, நான் அடுத்த மூவ்க்கு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க, திடீர்னு பேங்கிங் இண்டஸ்ட்ரிக்கு வந்துடுவாங்க. ஸோ இது ட்ரான்சிட்டரி பேட்டர்ன். பட் இந்த ஸ்பைரல் கெரியர் அப்படிங்கிறது திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு மெக்கானிக் ஷாப்பில் ஒர்க் பண்ணுவாங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, நல்ல சூப்பர் பர்ஃபார்மர்லாம் போயிடுவாங்க, அவங்க நல்லா பிஸ்னஸ் மாதிரி ஏர்ன் பண்ணி கொடுப்பாங்க, உடனே வேறு ஒரு ஜாபுக்கு மாறிடுவாங்க. திடீர்னு நேச்சர் லவர் மாதிரி மாறிட்டு தே வில் டேக் ஃபோட்டோகிராஃப்ஸ். ஸோ அது பேஸ் பண்ணி விஷயங்களெல்லாம் கற்றுப்பாங்க, அப்புறம் ஃபோட்டோகிராஃபி பண்ணுவாங்க, நல்லா அதுக்குமே அவார்டு வாங்குவாங்க, திருப்பி அடுத்து வேறு எதுக்காவது. ஸோ they keep on மூவிங். அந்த கெரியர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்க்கிள் மாதிரி ஆகிடும். அடுத்து பார்த்திங்கன்னா பிளாட்டோ கெரியர் அப்படின்னா ரீச்சிங் அ லெவல் ஹையர் தென் வேர் ஒன் ஸ்டார்டட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிளரிக்கலோ இல்லை மெசஞ்சராக ஒருத்தவங்க ஜாயின் பண்ணுறாங்க, பட் ஒரு ஏஜிஎம்மாக வந்து ப்ரொமோட் ஆகியிருக்காங்க. ஸோ அந்த கெரியர் பிளாட்டோ பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டார்ட் பண்ணது எங்கேயோ, ஃபினிஷ்டு வேறு எங்கேயோ. ஓகே, பட் இந்த ரோலும் வேறு ரைட். ஸோ இதிலேருந்து கிளரிக்கல் ஆகுறாங்க, கிளரிக்கல்லேருந்து ஆஃபீஸர் ஆகுறாங்க, ஆஃபீஸர்லேருந்து எல்லா எக்ஸாம்ஸுமே எழுதி தே வில் பி ரீச்சிங் அப் டு ஒன் பர்டிகுலர் லெவல். ஸோ இப்போ இந்த டிரைவரோட கான்செப்ட் மட்டும் இல்லாமல் தெர் இஸ் சம்படி கால் ஷீன் கான்செப்ட் அப்படின்னு. ஷீன்ஸுன்ற ஒரு 3 டைமென்ஷனல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அது எப்படின்னா வெர்டிக்கல், சர்க்கம்ஃபரன்ஷியல் அண்ட் ரேடியல். ஸோ வேர்ட்டிக்கல் அப்படின்னா மூவ்மெண்ட் அலாங் த ஹைராக்கி ஆஃப் த ஆர்கனைசேஷன். ஸோ ஹைராக்கி எப்படி மூவ் ஆகுதோ அந்த வழியிலேயே தான் அது மூவ் ஆகுது. பெருசாக டிஃப்ரென்சஸ் இருக்காது, நம்மலாம் கொண்டு போகிறது ஹைராக்கி. சர்க்கம்ஃபரன்ஷியல்ஸ் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிவிஷன்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ்க்கு நம்ம மாறுறது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஆப்ரேஷன்ஸில் இருக்கீங்க, பட் தகால் நீங்கள் வந்து என்ன பண்ணிடுவீங்கன்னா யூ வில் பி ஷிஃப்டிங் டு ஐடி. ஓகே, ஸோ அந்த மாதிரி அதில் இருக்கிற க்ரோத்தை பற்றி நோக்கி போயிட்டுருப்போம். ஸோ அப்படி நீங்கள் டோட்டலாக வந்து டிவிஷன்ஸோ இல்லை ஃபங்க்ஷன்ஸோ அப்படி டோட்டலாக மாற்றிக்கிறது வந்து சர்க்கம்ஃபரன்ஷியல்ஸ். ரேடியல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ரேடியல் அப்படின்னா மூவிங் டு த சென்டர் ஆஃப் த ஆர்கனைசேஷன், டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் தி ஆர்கனைசேஷன். ஸோ இந்த 3 கெரியர் பேட்டர்னும் ஷீன்கிறவர் விஷுவலைஸ் பண்ணியிருக்காரு. டு ரீச் த டாப் லெவல் ஆஃப் ஹைராக்கி, இண்டிவிஜுவல் ஹேஸ் டு ட்ராவல் டு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டிவிஷன்ஸ் அண்ட் கிராஸ் த பெஞ்ச் மார்க்ஸ். ஸோ அதனால இந்த 3த்தையுமே வந்து அவங்க வந்து டிவைட் பண்ணியிருக்காரு. இந்த 3 பேஸ் பண்ணி தான் அவர் வந்து கொண்டு வந்திருக்காரு. இதுக்கப்புறம் இவர் என்ன சொல்கிறாரு, தெர் இஸ் சம்திங் கால்ட் கெரியர் ஆங்கர்ஸ். ஸோ இந்த ஷீனே வந்து என்ன சொல்கிறாருன்னா கெரியர் ஆங்கர்ஸ்னு ஒரு 5 இருக்குது, அதை பற்றியும் நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு ஒர்க் ரிலேட்டடாக ஒருத்தருக்கு, ஒரு இண்டிவிஜுவலுக்கு எப்படி இதை அட்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும், இல்லை அவங்க கெரியர் பேஸ் பண்ணி அவங்க மைண்டில் ஒரு சில செட்டிங்ஸ் இருக்கும், ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை தான் வந்து கெரியர் ஆங்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆங்கர்ஸ் அப்படின்னா என்ன ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன் பேஸ் பண்ணி இருக்கலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் ஆர் ஃபங்க்ஷனல் கெப்பாசிட்டி கம்பீட்டன்சிஸ்ண்டு. ஸோ சில பீப்புள் என்ன ஆகும்னா அவங்க ஒர்க்கை வந்து ரொம்ப பிடிச்சி போய் ஒர்க் பண்ணுவாங்க. தே லவ் தர் ஒர்க் ஆர் ஃபீல்டு, எந்த ஃபீல்டில் இருக்காங்களோ அந்த ஃபீல்டில் இருப்பாங்க. அதனால் அவங்களால பெஸ்ட் செட் ஆஃப் ஸ்கில்ஸ் கொடுக்க முடியும் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸஸாகவும் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஃபீல்டை வந்து டெக்னிக்கலாக தே ஹேவ் ஸ்ட்ராங் நாலேஜ் அண்ட் இன்ட்ரெஸ்ட், அதனால் அவங்க பண்ணுறாங்க. அடுத்து மேனேஜரல் கம்பீட்டன்சி அப்படின்னா சில பீப்புளுக்கு வந்து have that knack of managing people quite well. ஸோ மேனேஜரல் ஸ்கில்ஸ் இருக்கும். ஸோ அதனால் அந்த மேனேஜரல் ஸ்கில்ஸ் பேஸ் பண்ணி அவங்க அந்த ஹைராக்கியை சூஸ் பண்ணுறாங்க. அடுத்த ஹைராக்கி பாருங்கன்னா அடுத்தது வந்து செக்யூரிட்டி. சில பேருக்கு வந்து பர்டிகுலர் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸில் கம்ஃபர்டபுள் இருக்கும். ஸோ அதனால் அதை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கம்ஃபர்டபுள்குள்ளேயே நம்ம இருக்கலாம், சேஃபாகவும் செக்யூராகவும் இருக்கிற சூழ்நிலையை மட்டும்தான் சூஸ் பண்ணுவாங்க. அடுத்து க்ரியேட்டிவிட்டி. எங்கெல்லாம் எனக்கு க்ரியேட்டிவிட்டிக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அந்த இடத்துல தான் நான் சூஸ் பண்ணி என் கெரியரை கொண்டு போவேன் அப்படின்னு வரும்போது ஐ வில் சூஸ் தட் கிரியேட்டிவிட்டி ஆஸ் அ கெரியர் ஆங்கர் ஃபார் மீ. அதை பிடிச்சி தொங்கிட்டு தான் நான் வந்து கெரியரை வந்து என்னோடய கெரியரை டிசைன் பண்ணுவேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஆட்டோனமி. இவங்க என்னென்னா தனியாக தான் இருக்கணும்னு நினைப்பாங்க, குரூப்பாக ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருந்தால் தே வில் நாட் ஹேவ் என்ன சொல்கிறது, ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும். அவங்க வந்து எப்போவுமே ஒருத்தவங்க மானிட்டர் பண்ணுறதுக்கு பிடிக்காது. ஸோ தனியாக இண்டிவிஜுவலிட்டி என்னன்றதை காட்டணும். ஆட்டோனமி அப்படின்னாலே இட் இஸ் அன் இண்டிவிஜுவாலிட்டி. ஒரு பர்சனோட இண்டிவிஜுவாலிட்டியை என்னன்றதை காமிக்கிறதுக்கு தான் வந்து இந்த ஆட்டோனமின்ற ஒரு ஆங்கரை வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம். இந்த 5 ஆங்கர் ரோலு வேர் ஐ டேக் ஒன் ஆஸ் மை பர்ஸ்பெக்டிவ் அண்ட் அதை பின்னாடி தான் நான் என் கெரியரை செட் பண்ணிப்பேன் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் கேரியர்ஸ் வித் இந்த ஆர்கனைசேஷன். ஸோ ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு பர்சனே 2-3 கெரியரும் வாங்கிக்கலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ஹெச்ஆர், மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ், ரைட்? ஸோ இந்த மாதிரி டெபாசிட்ஸ் அண்ட் அட்வான்சஸ், அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஃபீல்டு ஒன்று மட்டுமே இல்லாமல் இன்னொன்றையும் சேர்த்து பிடிச்சிக்கிறது. இப்போ ஒரு ஃபீல்டுலேயும் நான் வந்து பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறது இல்லை என் கெரியரை சூஸ் பண்ணுறது. ஐ வில் பி செயிலிங் ஆன் போத் போட்டு. ஓகே, ஸோ 2 இதுலேயுமே நான் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்திங்கன்னா செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்திங்கன்னா பர்சனல் எஃபிஷியன்சியை பற்றி பேசுகிறது தான் செல்ஃப் டெவலப்மெண்ட். தன்னை பற்றின புரிதல், தன்னை பற்றின டெவலப்மெண்ட்டு, நான் எதெல்லாம் வந்து மேலே கொண்டு வரணும், என்னை பற்றி நான் எப்படி அப்லிஃப்ட் பண்ணிக்கணும் என்னையே அப்படிங்கிறது தான் செல்ஃப் டெவலப்மெண்ட். இதில் தெர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் கான்செப்ட்ஸ். அதனால் கேட்டகரைஸ் அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பேட்டன்ட் செல்ஃப் ஆர் எக்ஸ்டர்னல் செல்ஃப், இன்னொன்று வந்து இன்னர் செல்ஃப். ஸோ எக்ஸ்டர்னல் செல்ஃப் அப்படின்னு வரும்போது இட் இண்டிகேட்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் ஐடென்டிட்டி, ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ், இதெல்லாமே வந்து எக்ஸ்டர்னல். ஸோ ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ், ஐடென்டிட்டி இதெல்லாம் வந்து கால்ஸ் as patent or external self. பட் இன்னர் அப்படின்னு வரும்போது தன்னோட பிஹேவியரல் பேட்டர்ன்ஸ், வேல்யூஸ், சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ், ஸ்ட்ரென்த், வீக்னஸஸ், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ஸ்ட்ரென்த், வீக்னஸஸ், பிஹேவியரல் பேட்டர்ன்ஸ், அதுக்கப்புறம் வேல்யூஸ், இதெல்லாம் வந்து என்னோட இன்னர் செல்ஃப். இது 2த்தையும் பேஸ் பண்ணி தான் நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படிங்கும் போது மெச்சூர் பர்சனாலிட்டி who can handle different tasks and situations with comparative ease. அப்போது செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது இட்ஸ் ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் செல்ஃப் டெவலப்மெண்ட். இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டிஸ்கவரிங் அண்ட் யூட்டிலைசிங் த ட்ரெமெண்டஸ் பொட்டென்ஷியல் வித்தின் ஒன்ஸ் இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி. இப்போ ஒரு ஆர்கனைசேஷனில் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வரும்போது அப்போ அங்கே என்னெல்லாம் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அது பேஸ் பண்ணி உங்களை டெவலப் பண்ணிக்கிறதுங்கிறது ஒரு பர்சனல் எஃபிஷியன்சி பேஸ் பண்ணின ஒரு விஷயம். ஸோ இதில் செல்ஃப் அவேர்னஸ்னு ஒன்று இருக்குது. இப்போது இந்த விஷயம்லாம் இருக்குல்ல, இதில் எனக்கு என்ன தெரியும் என்னை பற்றி அப்படிங்கிறத கான்செப்டை தான் செல்ஃப் அவேர்னஸ்னு கொண்டு வராங்க. ஸோ இந்த செல்ஃப் அவேர்னஸ் அப்படிங்கிறது ஒருத்தரோட ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும், ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும், சோஷியல் லெவலில் அவங்களுக்கு என்ன ரியாலிட்டி இருக்குது, வாட் இஸ் த ரியாலிட்டி இந்த சோஷியல் லெவல், அண்ட் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த மாதிரி விஷயம் பண்ண முடியுமா முடியாதான்னு அவங்களே ஜட்ஜ் பண்ணி அவேர் பண்ணிக்கிறது தான், தெரிஞ்சுக்கிறது. ஸோ இப்போது இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா ஆர்கனைசேஷனல் கான்டெக்ஸ்டில் சில மெத்தடாலஜிஸ் இருக்குது. ஒன்று வந்து மோட்டிவேஷ்னல் பேட்டர்ன். ஸோ ஒரு ஆர்கனைசேஷனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் செல்ஃப் டெவலப்மெண்ட்டை வந்து ஒரு இண்டிவிஜுவல் லெவலில் என்ன பண்ண முடியும், தன்னை பற்றி ஒரு பர்சனாக அவங்க என்னெல்லாம் பண்ணிக்க முடியும் அப்படின்னா மோட்டிவேஷ்னல் பேட்டர்ன், லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் பவர் பேஸ். இந்த மோட்டிவேஷ்னல் பேட்டர்ன் அப்படின்னு வரும்போது ஒருத்தரோட பர்சனலான ஒரு சில விஷயங்களை அவங்க தெரிஞ்சு வச்சுருக்கணும். அவங்களோட கோல் என்ன, லைஃப் கோல் என்னன்றது முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் தி ஷுட் பி அவேர் அபவுட் த மோட்டிவ்ஸ்.
எதுக்காக வந்து இந்த பண்ணுறோம், இந்த குரூப் ஆக்டிவிட்டி எதுக்கு பண்ணுறோம், இந்த எக்ஸ்பர்ட் இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த எக்ஸர்ட்ஸ் எதை பற்றி பேசுகிறாங்க, இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுருக்கணும். அதே மாதிரி வெரைட்டி ஆஃப் ரீசன்ஸ் லைக் மணி, ஸ்டேட்டஸ், அப்ரிசியேஷன், ஒர்க் சாட்டிஸ்ஃபேக்ஷன், செல்ஃப் க்ரோத்து, இதெல்லாம் வந்து மோட்டிவேஷனல் பேட்டர்னில் அவங்க டிசைட் பண்ணி வைக்கணும். ஸோ ஹெச்ஆர் பாலிசி ஹேஸ் டு ரிமைன் சென்சிட்டிவ் டு சேஞ்சிங் நீட்ஸ் அண்ட் எனேபிள் பீப்புள் டு கிவ் their பெஸ்ட். ஸோ இந்த பேட்டர்னுக்கு, மோட்டிவேஷனல் பேட்டர்னுக்கு ஹெச்ஆர் பாலிசிஸ் லைக் அப்ரிசியேஷன், எல்லா போனஸ், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொடுக்கறதுக்கு ஹெச்ஆர் பாலிசியும் அதுக்கு ஏற்ற மாதிரி சப்போர்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல். இது என்னென்னா, இந்த கான்செப்டை யார் அட்வொகேட் பண்ணாங்க அப்படின்னா, இட் இஸ் த பர்சன் நோன் ஆஸ் லெஃப்ட் கோர்ட் அண்ட் லெவன்சன். லெஃப்ட் கோர்ட் அண்ட் லெவன்சன் அப்படிங்கிறவர் 1972 they have explained that individuals have beliefs about who is responsible for what happens in their life. ஓகே, எப்போவுமே அவங்க ஒரு தாட் ப்ராசஸ்லேயே இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னா சில விஷயங்கள் இருக்குது, லைக் லக்கு, டெஸ்டினி, இன்ஃப்ளூயன்சஸ் பர்சன்ஸ் இன் சொசைட்டி. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பிலீவ் பண்ணுவாங்க. ஸோ சம் அதர் பிலீவ்ஸ் தட் இண்டிவிஜுவல் கேன் டிட்டர்மைன் ஈவெண்ட்ஸ். ஸோ இவங்களால தான் இது நடக்குது, இவங்க பக்கத்தில் இருந்தால் இந்த விஷயம் நடந்துடும், அது பேர் வந்து லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ இதில் 2 types ஆஃப் பீப்புள் வந்து ஆர்கனைசேஷனில் இருக்காங்க. ஒன்று வந்து இன்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல், இன்னொன்று வந்து எக்ஸ்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல். இன்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆன்டிசிபேட் ஈவெண்ட்ஸ். அவங்களால வந்து சில விஷயங்கள் வந்து லுக் ஃபார் த சோர்ஸஸ் அரவுண்ட் டைம். இப்போ ஒரு விஷயம் நடக்குது, அதுவும் இவங்களால தான் சொல்லுவாங்க, நடக்கலைன்னா இவங்களால தான் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் கொண்டு வந்துடுவாங்க. அதை வந்து ரீசனாகவே சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதனால் வந்து இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு அது ரொம்ப பெரிய இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. எக்ஸ்டர்னல் லோக்கஸ் அப்படின்னு வரும்போது அதே தான். ஸோ தெர் இஸ் ஸோ மச் டு வெயிட். ஒரு விஷயத்தை புஷ் பண்ணி ஃபார்வர்டுக்கு கொண்டு போக வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கும். பட் அவங்க என்ன பண்ணிவிடுவாங்கன்னா, இதனால தான் அது நடக்கலை அப்படின்னு ஒரு பழி போடுறதுக்கு அந்த ஒரு எக்ஸ்டர்னல் லோக்கஸ் வந்து ஃபீல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இன்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கேப்பபிலிட்டிஸ் பற்றியும் எக்ஸ்டர்னல் பிலீவ்ஸுக்கு வந்து அவங்களால கை மீறின விஷயங்களை தான் காரணமாக கொடுக்குறாங்க. அடுத்து பவர் பேஸ் அப்படின்னா ஒருத்தவங்களோட பொட்டென்ஷியல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்காமலே நம்ம இருக்கிறது. ஓகே, ஃபியர், லவ், இந்த மாதிரி எக்ஸசைசஸ்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஆர்கனைசேஷனை எப்படியெல்லாம் இதை பேஸ் பண்ணி கொண்டு போகலாம். இல்லை ஆர்கனைசேஷன் பொசிஷனில் பனிஷ்மெண்ட்டு, கரிஸ்மா. ஓகே, அப்போ நம்மளுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருச்சு ஒரு ஆர்கனைசேஷனில் அப்படின்னா அதுவே வந்து ஒரு விஷயமாக எடுத்துக்கிட்டு அவங்களுக்காக நம்ம வேலை பார்க்குறது. ஸோ அதெல்லாம் வந்து பவர் பேஸில் வரும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ இவ்வளோ நேரம் நம்ம இண்டிவிஜுவல் லெவல் பார்த்தோம். இது இன்டர்பர்சனல் லெவலில் இன்டர்பர்சனல் நீட்ஸ் என்னன்றதை பேஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி we will be reacting to the செல்ஃப் டெவலப்மெண்ட். அண்ட் இன்னொன்று வந்து ட்ரான்சிஷன் அனாலிசிஸ். இது ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் என்ன சொல்கிறது டாபிக்ஸில் பார்த்தோம். ஸோ ட்ரான்சிஷன் அனாலிசிஸை பற்றி எப்படி பண்ணுறது அப்படின்னு. அடுத்து பார்த்திங்கன்னா, செவரல் சோஷியல் சைக்காலஜிஸ்ட் லைக் ஜான் ஃப்ரெஞ்ச் அப்படிங்கிறவரும், பர்ட்ராம் ரேவன் அப்படிங்கிறவரும், அப்புறம் ஹர்ஷி அண்ட் பிளன்சார்ட் இப்படிங்கிறவங்களும் ஒரு 6 பவர்ஸுக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. 6 பேஸஸ் ஆஃப் பவர். இந்த பவர் பேஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதுக்கு இப்போ இவங்க என்னென்னா டு எக்ஸசைஸ் கண்ட்ரோல் ஓவர் அதர்ஸ். ஸோ எப்படி இவங்க கண்ட்ரோல் ஓவர் அதர்ஸ் பண்ண முடியும், பவர் பேஸ் பண்ணி கொண்டு வர முடியும், அதுக்கு ஒரு 6 விஷயம் இருக்குது, அது பண்ணால் அவங்களால பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து லெஜிட்டிமேட் அப்படின்னா பிலீஃப். ஒரு பர்சன்கிட்ட இருக்கிற ஒரு பிலீஃப் பேஸ் பண்ணி அவங்க சில விஷயங்கள் ரைட் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அந்த ரைட்டு, இல்லை கம்ப்ளைண்ட்டாக இருக்கணும், ஒபீடியண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அதே மாதிரி இருந்துட்டீங்கன்னா ஈஸியாக அவங்கள நீங்கள் வின் பண்ண முடியும், அங்கே பவர் எடுத்துக்க முடியும். அடுத்து ரிவார்ட். ஒரு ஆர்கனைசேஷனில் நீங்கள் கம்பன்சேட் பண்ணிக்கணும், ஒருத்தர் கம்பன்சேட் பண்ணிக்கணும், அண்ட் கம்ப்ளையன்ஸ் பேஸ் பண்ணியும் ஒர்க் அவுட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ரிசல்ட் வந்து டெஃபினட்டாக அவங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட்டில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்கிறது இவங்க வந்து சொல்கிறாங்க. அடுத்து ஒரு எக்ஸ்பர்ட் இருக்காங்க, அவங்களோட நாலேஜ், அவங்களோட ஸ்கில் பேஸ் பண்ணி ஒருத்தவங்களை அட்ராக்ட் பண்ணி அவங்ககிட்ட ஒர்க் வாங்க முடியும். அடுத்து ரெஃபரண்ட் அப்படிங்கும் போது ஒன்ஸ் ஒரு அட்ராக்டிவ்னஸ், ஒரு கரிஷ்மா இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு வேர்தினஸ் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுங்க, அந்த கம்பெனியோட ஓனர் ஒரு நல்ல ஒரு ஃபிலிம் ஆக்டராக இருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு ப்ரைட்லேயே நீங்கள் அவங்களுக்கு ஈக்குவலாக மேட்ச் பண்ணணும்னு நினைப்பீங்க, இல்லை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒர்க்கை கொண்டு போகணுன்னு நினைப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரெஃபரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கோவர்சிவ் அப்படின்னா
அடுத்தவங்களுக்கு பிலீவ் பண்ணுறது, தட் அ பர்சன் கேன் பனிஷ் அதர்ஸ் ஃபார் நான் கம்ப்ளைண்ட். ஒரு இடத்துல பார்த்தோம் இல்லையா ஃபியர் அப்படின்னு. ஸோ ஃபியரை வந்து பேஸ் பண்ணி இவங்க கண்டிப்பாக இதை செய்யலைன்னா அவங்க ஏதாவது நம்மளை பண்ணிடுவாங்க, அது பேஸ் பண்ணியும் நீங்கள் வேலையை வாங்குறது. அடுத்து இன்ஃபர்மேஷனல், ஒருத்தவங்களோட அபிலிட்டி டு கண்ட்ரோல் த இன்ஃபர்மேஷன் தட் அதர்ஸ் நீட் அக்காம்ப்ளிஷ் சம்திங். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை இன்னொருத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணுறது. ஓகே, ஒருத்தவங்க அதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஸோ ஒருத்தவங்க இன்ஃபர்மேஷனலாக இருக்காங்க, பட் ஸ்டில் தே கேர் கண்ட்ரோலிங் அண்ட் நாட் டெல்லிங் திஸ் இன்ஃபர்மேஷன் டு அதர்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் செஞ்சும் நீங்கள் வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ணிக்க முடியும். அதுவும் ஒன் ஆஃப் த செல்ஃப் டெவலப்மெண்ட். இப்போ இந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன் லெவல்லே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்பர்சனல் இன்ட்ராக்ஷன்ஸ்னு ஒன்று இருக்குது. தட் இஸ் கால்ட் டயாட்டிக் ரிலேஷன்ஷிப். அப்படின்னா ஒருத்தவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ண முடியும், ஒருத்தவங்கள ஒரு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், ஒரு பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷனில் இன்வால்வ் பண்ண வைக்கிறதுக்கு அவங்களோட இன்டர்பர்சனல் இன்ட்ராக்ஷன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் இன்டர்பர்சனல் இன்ட்ராக்ஷன்ஸ். ஸோ அக்கார்டிங் டு ஷுட்ஸுட்ஸ், இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1958 to 866 ஒரு 3 பேசிக் இன்டர்பர்சனல் நீட்ஸை வந்து கொண்டு வராரு. ஒன்று வந்து இன்க்ளூஷன், இன்னொன்று வந்து கண்ட்ரோல், அண்டு மூணாவது வந்து அஃபெக்ஷன். ஸோ 2 கான்செப்ட் தான் இருக்குது இன்டர்பர்சனல் இன்ட்ராக்ஷனில். என்ன அப்படின்னா இன்டர்பர்சனல் நீட்ஸு அண்ட் ட்ரான்சிஷன் அனாலிசிஸ். இந்த இன்டர்பர்சனல் நீட்ஸில் தான் வந்து இந்த ஷுட்ஸுட்ஸ் அப்படிங்கிறவர் 3 விஷயத்தை கொண்டு வராரு இன்டர்பர்சனல் நீட்ஸில்: இன்க்ளூஷன், கண்ட்ரோல் அண்ட் அஃபெக்ஷன். ஸோ இது 3த்தையும் பேஸ் பண்ணி ஒருத்தவங்கள தனிமையில் விடாமல் அவங்களும் இன்க்ளூட் பண்ணிக்கிறது. ஸோ அது ஒரு இன்டர்பர்சனல் ஸ்கில்லு தான். அண்ட் இன்னொன்று வந்து அவங்கள எப்போவுமே கண்ட்ரோல்லே, கண்காணிப்பிலே வைக்கிறது. அண்ட் இன்னொன்று வந்து அஃபெக்ஷன் மூலயமா அவங்கள வேலை வாங்குறது. ஸோ இதெல்லாம் வந்து இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸில் நீட்ஸில் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். இது இல்லாமல் ட்ரான்சிஷன் அனாலிசிஸ்னு ஒன்று இருக்குது. அந்த கான்செப்ட் வந்து யார் கொண்டு வந்தா அப்படின்னா எரிக் பெர்னி அப்படிங்கிறவர். சம்டைம்ஸு இந்த ப்ரோனவுன்ஸ் வந்து நமக்கு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரொனவுன்சேஷன் இருக்கும். இது பர்ன் அப்படின்னு சொல்லலாம், இல்லை பர்னி அப்படின்னு சொல்லலாம், இல்லை பெர்னின்னு சொல்லலாம். ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த ஆக்சுவல் ப்ரொனவுன்சேஷன் ஆஃப் த நேம். ஐம் சாரி இஃப் ஐம் ராங். ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாருனா ட்ரான்சாக்ஷனல் அனாலிசிஸ்ன்ற ஒரு கான்செப்டை கொண்டு வராரு. ஹி ஹஸ் டெவலப்டு திஸ் கான்செப்ட். இதில் என்ன சொல்கிறாரு, பர்சனாலிட்டி ஆஃப் அன் இண்டிவிஜுவல் வந்து கலெக்டிவ் ஆஃப் பிஹேவியரல் பேட்டர்ன்ஸு ஓவர் அ பீரியட் ஆஃப் டெக்கேட்ஸ் வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. இந்த பிஹேவியரல் பேட்டர்னை டிஃப்ரெண்ட் டிகிரிஸ் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் ஈகோவாக கன்வெர்ட் பண்ணுறாரு. ஸோ 3 ஸ்டேஜஸ் ஆஃப் ஈகோவாக ஹீ இஸ் கன்வெர்ட்டிங். அதில் ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஈகோ இஸ் பேரண்ட் ஈகோ அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அடல்ட் ஈகோ, அண்ட் இன்னொன்று லாஸ்ட் வந்து சைல்டு ஈகோ. ஸோ ஒரு மனுஷனுக்கு இந்த 3 விஷயம் ஈகோவாக இருக்கும். ட்ரான்சிஷனல் அனாலிசிஸில் இந்த 3 பிஹேவியரல் பேட்டர்ன்ஸை வந்து கொண்டு வராங்க. ஸோ இந்த பேரண்ட் ஈகோ அப்படிங்கிறது இட் இஸ் லைக் ரெகுலேட்டிங் த பிஹேவியர். பேரண்ட் ஈகோ எந்த அளவுக்கு மெச்சூர்டாக நடந்துப்பாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்க வந்து அடுத்தவங்களை கேர் பண்ணிக்கிற பர்சனாக இருப்பாங்க. அண்ட் அவங்க ரொம்ப எவாலுவேட்டிங்காகவும் இருப்பாங்க. ஒருத்தவங்களை வந்து ஒரு கண்ட்ரோல், ஒரு கண்டிஷனோடு இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்க வந்து தே ஆர் ரெகுலேட்டிங் அதர் பீப்புள்ஸ் பிஹேவியர். லைக் இப்படி இருந்துக்கோ அப்படி இருக்கோன்னு ஒரு அட்வைஸ் தெளிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ தட் இஸ் பேரண்ட் ஈகோ. அடுத்து அடல்ட் ஈகோவில் பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக்கல் பண்ணுறது, ரேஷ்னலைசேஷன் பண்ணுறது, அப்புறம் ப்ராக்டிக்கல் ஓரியன்டேஷனாக பிஹேவ் பண்ணுறது, ப்ராப்ளம் சால்விங்கில் இன்வால்வ் பண்ணுறது, தென் அனாலிட்டிக்கல்ஸ் நிறையா செஞ்சு பார்க்குறது, அண்ட் ரேஷ்னல் டெசிஷன் மேக்கிங்கும் அவங்களால பண்ண முடியும். தட் இஸ் ஈகோ ஸ்டேஜ், அடல்ட் ஈகோ ஸ்டேஜ். அடுத்து சைல்டு ஈகோ ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எதையுமே வந்து எமோஷ்னலாக நம்ம ஹேண்டில் பண்ணுறது, ரெஸ்பாண்ட் பண்ணுறது, அப்புறம் க்ரியேட்டிவிட்டி, ரொம்ப க்யூரியாசிட்டியோடு நடந்துக்கிறது, சில ரியாக்ஷன்ஸை உடனே பண்ணுறது, தென் பிஹேவியர்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து சைல்டு ஈகோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 ஈகோவும் இருக்கும் போது ஹாரிஸ் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் என்ன சொல்கிறார், இந்த 3 ஸ்டேஜஸுமே ஒரு லைஃபோட பொசிஷன்ஸ்க்கான காம்பினேஷன் தான். ஓகே, அதனால் இது மட்டுமே இல்லாமல் இதை வந்து நம்ம ஓகேனஸ் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து இதை கொண்டு வரணும். அப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே வந்து இந்த ட்ரான்சாக்ஷன் வந்து இன்ட்ராக்ஷனாக இருக்கணும். இந்த 3 ஸ்டேஜுமே வந்து ஜஸ்ட் லைக் தட், இது எல்லாமே நம்ம லைஃப் ப்ராசஷன்ஸில் மாறுது. அப்போது ஒவ்வொரு முறையும் அதை ஓகே அப்படிங்கிற ஓகேனஸ்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறாரு. தஸ் இண்டிவிஜுவல் எய்தர் ஓகே ஆர் நாட் ஓகே அப்படிங்கிற சார்ட் ஆஃப் திங்ஸில் வந்து இவர் அடக்க ட்ரை பண்ணுறாரு. அப்போது லைஃப் பொசிஷன்ஸில் ஒரு 4 கைண்ட்ஸ் வந்து கொண்டு வராரு. ஒன்று வந்து ஐ ஆம் ஓகே,
யூ ஆர் ஓகே அப்படின்னா ஐ ஹேவ் வேல்யூ அண்ட் யூ ஆல்சோ ஹேவ் அ வேல்யூ. ஓகே, அந்த இதில் கொண்டு வராரு. ஐ ஆம் ஓகே, யூ ஆர் நாட் ஓகே. நான் வந்து வேல்யூ வச்சுருக்கேன், பட் உனக்கு ஒன்றும் பெருசாக வேல்யூ இல்லை, யூ டோன்ட் ஹேவ் எனி வேல்யூஸ் அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து ஐ ஆம் நாட் ஓகே அப்படின்னா எனக்கு வேல்யூஸ் கிடையாது, பட் யூ ஆர் ஓகே, உனக்கு இருக்குப்பா பரவாயில்ல அப்படின்னு. அதே மாதிரி ஐ ஆம் நாட் ஓகே அண்ட் யூ ஆர் நாட் ஓகே. ஸோ இந்த ஏரியாஸ்க்குள்ளே ஒரு பர்சனை வந்து நம்ம ரிலேட் பண்ண முடியும் அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு எவாலுவேட் ஹிஸ் ட்ரான்சிஷன். அதை தான் இங்கே சொல்கிறேன். இன்டர்பர்சனல் ட்ரான்சிஷனை எந்த அளவுக்கு அனாலிசிஸ் பண்ண முடியுன்றது இந்த விண்டோக்குள்ளே அவங்கள அடக்கினாலே போதும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ அடுத்த கான்செப்ட் பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் இன் டீம்ஸ். ஸோ ஒர்க் எப்போவுமே வந்து ஒரு ஹை டிகிரி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் இண்டிபெண்டன்ஸ் கியரிங் பர்சன்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு டாஸ்க்கை முடிக்கிறதுக்காக ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த குரூப்பும் டீமும் பார்த்திங்கன்னா இன்டர்சேஞ்சபிளி தேர் ஆர் சம் கைண்ட் ஆஃப் டிஃப்ரென்சஸ் இருக்கும். அவங்களுக்குள்ளேயே 1008 விஷயங்கள்னால ஒன்று சேர்ந்தாலும் தேர் வில் பி லாட் ஆஃப் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் தெம். இப்போது இதில் வந்து தேர் இஸ் அ கான்செப்ட் கால் குரூப் டைனமிக்ஸ். குரூப் டைனமிக்ஸ் அப்படிங்கிறத கர்ட் லெவின் அப்படிங்கிறவர் 1930 he has coined this particular கான்செப்ட். இந்த கான்செப்டில் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னாலே அதோட இன்டர்னல் நேச்சர் ஆஃப் த குரூப்பை முதல்ல தெரிஞ்சுக்கணும், அண்ட் அது எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சுக்கணும். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா நேச்சர் ஆஃப் த குரூப் அப்படின்னு வரும்போது எதுக்காக ஃபார்ம் பண்ணுறாங்க, சம்டைம்ஸ் இட் வில் பி அ இன்ஃபார்மல் குரூப் ஆர் ஃபார்மல் குரூப், தட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த குரூப். ஓகே, அதே மாதிரி ஹவு தே ஃபார்ம், ஒரு ஆர்கனைசேஷனே ஃபார்ம் பண்ணி வைக்குதா, இல்லை அவங்களுக்குள்ளே இருக்கிற ஏதாவது சிமிலாரிட்டிஸ் பேஸ் பண்ணி இது ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா, இல்லை அவங்களுக்குள்ள ஒரு சில ஒற்றுமைகள் இருக்கு இல்லையா, இல்லை டிஃப்ரென்சஸ் இருக்குது, இது மாதிரி ஏதோ ஒரு ரீசன்னால அதை ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் தே ஹேவ் அ ஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ராசஸ். ஸோ என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ், அதுலேயே ஒரு லீடர் இருப்பார் இல்லையா. ஒரு டீம்னு எடுத்தோன்னா அதில் ஒரு லீடரோ இல்லை பாஸோ இல்லை சம்படி ஹூ இஸ் இன்ஸ்ட்ரக்டிங் கிவிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் லீடிங் த வே, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இருக்கும். அண்ட் தெர் வில் பி சம் ப்ராசஸ், யார் கம்யூனிகேட் பண்ணணும், யார் எந்த வேலையை பார்க்கணும் அப்படிங்கிற சில ப்ராசஸ் இருக்குது. அண்ட் ஹவு தே ஃபங்க்ஷன் அண்ட் அஃபெக்ட் இண்டிவிஜுவல் அண்ட் ஆர்கனைசேஷன். இந்த டீம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அண்ட் இது எப்படி ஆர்கனைசேஷனையும் இண்டிவிஜுவல்ஸையும் அஃபெக்ட் பண்ணுதுங்கிறதையும் நம்ம கீனாக நோட் பண்ணணும். எந்த அளவுக்கு ஒரு குரூப் டைனமிக்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப வைட்டல் இருக்குது அப்படின்னாலும், அதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் கோஹர்ட்டோ இல்லை குரூப்போ வந்து கடந்து போகிறாங்க அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் கோஹர்ட்ஸ், ஸ்டேஜஸ் இன்வால்வ்ட் இன் ஃபார்மிங் அ கோஹர்ட் அப்படின்றது, கோஹெரண்ட் குரூப் ஆர் டீம். ஸோ அப்போது அது ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் போகும், அண்டர்கோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஃபார்மிங்னு சொல்லுவாங்க. ஃபார்மிங் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்டேஜ். தட் இஸ் அபவுட் அவேர்னஸ். எதுக்காக இதை பண்ணுறாங்க, இந்த குரூப் எதுக்கு ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ ஒரு குரூப்புன்னு எடுத்தாலே வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க வித் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ் அண்ட் ஸ்கில். அப்போ அந்த மாதிரி ஒரு குரூப் இந்த ஃபார்மிங்க்கு அப்புறம் வாட் ஆர் த ஸ்டேஜஸ் தட் தேர் கிராசிங் அப்படின்னா ஸ்டார்மிங் அப்படின்னா கான்ஃப்ளிக்ட்ஸ் வித்தின் தம். ஸோ ஒன்ஸ் ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் அதில் புயல் அடிக்காமலாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். இது ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் தட் ஸ்டார்ட்ஸ் வித் த கான்ஃப்ளிக்ட். அண்ட் இதை வந்து டீல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா நார்மிங். ஸோ கான்ஃப்ளிக்ட் இருந்தால் அடுத்து கோஆப்ரேஷனை பற்றி பேசணும்ல. கோஆப்ரேஷன். ஸோ டியூரிங் தி ஸ்டேஜ் வந்து நார்ம்ஸ் ஆர் லைடு, இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு இங்கே ஒரு கான்ஃப்ளிக்ட் நடந்ததுக்கப்புறம் we are giving some instructions, rules and regulations are formed in the stageல, and then it is controlling the team. அடுத்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மிங் அப்படின்னாலே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். என்னெல்லாம் ஓகேங்க நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேங்க அப்படின்னு சொல்லி ஒத்து போகிறாங்க இல்லையா, கோஆப்ரேட் பண்ணுறாங்க இல்லையா. இந்த மேலே இருக்க கோஆப்ரேஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணுறோம், அதுக்கான நார்ம்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இதில் வந்து வரும் கன்ஃபார்மிங்கில். அடுத்து பர்ஃபார்மிங். ஸோ ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அடுத்து என்ன, பர்ஃபார்மிங் தான். ஸோ அபவுட் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ இந்த ஸ்டேஜஸ் ஃபார்ம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த 4 ஸ்டேஜுமே கோத்ரூ பண்ணுவாங்க ஒவ்வொரு டீமும் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஸ்டேஜஸ் இன்ஹெரிட் பண்ணுறாங்க கோஹர்ட் குரூப்புங்கிறது இல்லையா, டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் ஃபார்மிங். இப்போ இந்த செல்ஃப் அவேர்னஸில் நம்ம இந்த ஸ்வாட் அனாலிசிஸ்னு ஒரு விஷயம் பார்த்தோம். தட் இஸ் கால்ட்
ஸ்ட்ரென்த்து, வீக்னஸஸ், ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த்ரெட். ஒரு பர்சனை எடுத்து அவரோட லைஃப்பில் என்ன செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா, வாட் இஸ் இஸ் ஸ்ட்ரென்த், வாட் இஸ் இஸ் வீக்னஸ், வாட் ஆர் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஹி ஹஸ் காட் அண்ட் வாட் ஆர் த த்ரெட் ஹி ஹஸ் காட் அப்படிங்கிறத நம்ம ஜாட் டவுன் பண்ணி அதில் ஒர்க் அவுட் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ தான் ஒருத்தவங்கள பொட்டென்ஷியல் என்னன்றதை பெட்டராக கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத ஒரு அனாலிசிஸ் இருக்குது. இதே மாதிரி இந்த செல்ஃப் அவேர்னஸஸ்லேயே ஜோசப் இகேம் அண்ட் ஹாரி லுஃப்ட் அப்படிங்கிறவர் 2 பேரும் 2 டைமென்ஷன் மாடல் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. 2 டைமென்ஷனல் மாடல் ஃபார் செல்ஃப் அவேர்னஸ். இந்த 2 டைமென்ஷனல் மாடல் அப்படிங்கிறது 4 விண்டோ கொண்டது. ஸோ இட் ஹேஸ் 2 டைமென்ஷனல் மாடல் பட் இட் ஹேஸ் 4 விண்டோஸ். தட் இஸ் நோன் அஸ் ஜொஹாரி விண்டோ. வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இது ஒரு HR development tool, okay, to help the employees increase self-awareness. This is the Johari window. Johari window அப்படின்னா ஒரு 4 கான்செப்ட் இங்கே அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஒன்று வந்து known to self, இன்னொன்று வந்து non known to self, இன்னொன்று known to others and not known to others. இப்போ என்னென்னா this place known, என்னை பற்றி தெரியும், எனக்கு தெரியும், என்னை பற்றி எனக்கு தெரியும் அப்படிங்கிற கான்செப்டும் என்னை பற்றி மற்றவங்களுக்கும் தெரியும் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அரேனா. இந்த அரேனான்ற ஏரியா என்னென்னா ஓப்பன் டு எவ்ரிபடி. என்னை பற்றி நான் ஓப்பனாக என்னை பற்றி என்ன தெரியுதோ அதுதான் நான் காட்டுறேன் அண்ட் அதே தான் எல்லாருக்கும் புரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது விஷயம். என்னோடய பர்சனாலிட்டியை பற்றி சில பேருக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? அப்போ நான் எனக்கும் தெரியும் இது எனக்கு டேலண்டட், நான் இந்த விஷயத்தில் டேலண்டட் அப்படின்னா மற்றவங்களுக்கும் இவங்க இந்த டேலண்டடாக பேசுவாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ தட் இஸ் கால்ட் அரேனா. நாட் நோன் டு செல்ஃப் அப்படின்னா எனக்கே சிலதெல்லாம் தெரியாது பட் மற்றவங்களுக்கு அது தெரியும். இப்போ தூரத்துலேருந்து பார்க்கும்போது நம்ம பேசுகிறது இந்த பர்ஸ்பெக்டிவ்ல இருக்காது, ஓகே, பட் அவங்களுக்கு அந்த மைண்ட் செட், அந்த பர்சீவரன்ஸில் இருப்பாங்க. ஸோ அவங்க என்னை பற்றி இது ஒரு வாயாடி பாயிண்டே இல்லாமல் பேசுவோம் அப்படின்னு. பட் நான் என்ன நினச்சிட்ருப்பேன், நான் ரொம்ப கரெக்டாக பேசுகிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருப்பேன். ஸோ தட் இஸ் பிளேஸ் கால்ட் பிளைண்ட். பிகாஸ் ஐ எம் பிளைண்ட் ஹியர் பிகாஸ் ஐ எம் நாட் நோயிங் வாட் அதர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் என்னை பற்றி பட் அதர்ஸ்க்கு தெரியாது அப்படின்ற ஒரு போர்ஷன் இருக்கும். தட் இஸ் கால்ட் க்ளோஸ்ட். ஸோ அந்த போர்ஷன் வந்து மோஸ்ட்லி யாருக்குமே தெரியாது. தட் சீக்ரெட்டிவாக நான் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ இதை பேஸ் பண்ணி நான் மேனிப்புலேட் பண்ணி பேசுவாங்க. மேனிப்புலேஷனுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த ஏரியாவில். எனக்கு ஒரு விஷயம் தெரியும், மற்றவங்களுக்கு அது தெரியாது. இட்ஸ் அ சீக்ரெட். ஸோ சீக்ரெட்னாலே தட் இஸ் ஆல்வேஸ் மேனிப்புலேட்டிவாக இருக்கும். ஸோ அடுத்த போர்ஷன் பாருங்கள், நாட் நோன் டு செல்ஃப் அண்ட் நாட் நோன் டு அதர்ஸ். அப்படின்னா யாருக்குமே தெரியாதுங்க, எனக்கும் தெரியாது, அடுத்தவங்களுக்கும் தெரியாத ஒரு டார்க் சைடு இருக்கும். அப்போது அதை வந்து சுத்தமாக இட் இஸ் அ கம்ப்ளீட்லி அன்அவேர் போர்ஷன். ஸோ இதை பற்றி நம்ம கவலையே படக்கூடாது. நம்ம எந்த இடத்துல பெருசாக யோசிக்கணும் அப்படின்னா திஸ் இஸ் த பிளேஸ். லைக் பிளைண்ட், அதர்ஸ் நம்மளை பற்றி நினச்சிக்கிறாங்க பட் எனக்கு அது என்னன்னு தெரியாது. இன்னொன்று எனக்கும் அவங்களுக்கும் ஒன்றுமே தெரியாதுன்றதை பற்றி கவலையே பட வேண்டாம். இந்த ஏரியாவில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம நினச்சிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு விண்டோ போடும்போது எந்த இடத்துல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் கான்செப்ட் இட் இன்வால்வ்ஸ் இன் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், தட் இஸ் செல்ஃப் டெவலப்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் ஐக்யூவை விட இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஹேவ் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கண்ட்ரோல். ஸோ இதில் 5 காம்பனன்ட்ஸை வந்து சொல்கிறாங்க இமோஷனல் இன்டெலிஜென்ஸில். திஸ் இஸ் பீன் கிவன் பை டேனியல் கோல்மேன். டேனியல் கோல்மேன் அப்படிங்கிறவர் தான் இந்த 5 கான்செப்ட்ஸை சொல்கிறாரு. ஒருத்தவங்களாம் தன்னை பற்றி மேனேஜ் பண்ணிக்க முடியும், தன்னையோ இல்லை மற்றவங்களையோ மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா இந்த 5 இருக்கணும். ஒன்று வந்து செல்ஃப் அவேர்னஸ், தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறது. செல்ஃப் ரெகுலேஷன், தன்னை தானே கண்ட்ரோல் பண்ணிக்கிறது. செல்ஃப் மோட்டிவேஷன், தன்னை தானே மோட்டிவேட் பண்ணி அந்த வேலையை முடிக்க வைக்கிறது. அண்ட் எம்பத்தி அப்படின்னா அடுத்தவங்க கிட்டே இருக்கிற அந்த கருணை டைப் ஆஃப் திங். அடுத்து சோஷியல் ஸ்கில்ஸ்னால் எப்படி யார்கிட்ட பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிற பேசிக்ஸ் தெரிஞ்சிட்டாலே இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அழகாக பண்ணிடலாம் அப்படிங்கிறாரு. அடுத்த கான்செப்ட், லாஸ்ட் கான்செப்ட் பார்த்திங்கன்னா இந்த யூனிட்டில் இட் இஸ் கால்ட் மொரேல். இந்த மொரேல் அப்படின்னாலே ஹையாக இருந்துச்சு அப்படின்னா அச்சீவ்மெண்ட் டுவர்ட்ஸ் அ ஆர்கனைசேஷன் கோல் வந்து ரொம்ப ஈஸியாக நடக்கும். இந்த மொரேல் இருக்கிறவங்க தே வில் எக்ஸிபிட் கான்ஃபிடென்ஸ், டிசிப்ளின், டெடிகேஷன், கமிட்மெண்ட் அண்ட் வில்லிங்னஸ் டு பர்ஃபார்ம் த டாஸ்க். இந்த மாதிரி முறையில் இருக்கிற கஸ்டமர், அது எம்ப்ளாயி பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி பாசிட்டிவாக இருப்பாங்க எப்போவுமே. அண்ட் எம்ப்ளாயி பாசிட்டிவ் முறையில் வந்து இட் இஸ் மோஸ்ட்லி டிபெண்ட் ஆன் இது எப்படி அச்சீவ் பண்ண முடியும் ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னா பை எம்ப்ளாயர் மோட்டிவேஷன், ரிவார்ட்ஸ், ரெக்கக்னேஷன். இது மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும். அதே மாதிரி எம்ப்ளாயி வந்து மொரேல் பூஸ்ட் எதை பண்ண முடியும் அப்படின்னா வெல்கம் ஐடியாஸ், சில கீப் ஸ்கோர் போர்ட்ஸ் வைக்கலாம், இன்ஸ்பெக்ட் பண்ணலாம், தேங்க்யூ நோட் கொடுக்கலாம், ஹர்டில் கொடுக்கலாம், ஓப்பன் அப் பண்ண சொல்லலாம்.
சம் ஃபன் கேம்ஸ் அரேஞ்ச் பண்ணலாம், ஒரு சில சேரிட்டிஸ் கொண்டு வரலாம், பர்க்ஸ் அடிஷ்னலாக ஆட் பண்ணலாம், ஒரு மெஷர் பண்ணுறதுக்கான அவங்களோட எவாலுவேஷன் பண்ணுறதை ப்ராப்பராக பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணால் மொரேல் வந்து டெவலப் ஆகும். ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் யூனிட்.